really thank you for this opportunity. இந்த மாதிரி லெக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ பட் திஸ் இஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லெக்சர். ஸோ பேசிக்கலி டுடே ப்ரெசன்டேஷனுக்கு வந்து going to focus on only the lung biology because I am a scientist in CSIR division, focusing on lung biology kind of thing. ஸோ இது தவிர லங் பயாலஜி தவிர ரீசெண்டாக வந்து நாங்கள் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கோம். லைக் வந்து காயக்கல்ப தவம் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி என்னென்ன எஃபெக்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மன்றம் மூலமா மாலதி மேம், பரமேஸ்வரன் சார் எல்லாம் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நான் இந்த ப்ரெசன்டேஷன்ல வந்து கொடுக்க போறதில்ல. ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன். ஸோ மாலதி மேம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து எவ்ரிபடி இஸ் ஹேவிங் கைண்ட் ஆஃப் அஃப்ரைடு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து எப்போ வந்து அஃப்ரைடு பயம் வரும் அப்படின்னா வந்து ஒரு இதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறப்ப, இல்ல ஒரு பாதி அளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறப்ப ஒரு பயம் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இப்போ வந்து இந்த மாதிரி டாபிக் வந்து கொடுத்தா வந்து ஒரு சில சந்தேகங்கள் வந்து தீர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டைட்டில் வந்து எடுத்துருக்கோம். இது லைக் கோவிட், லைக் கொரோனா வைரஸ் ரிலேட்டட் டாபிக். ஸோ பேசிக்கலி இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு பயம் வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. பேசிக்கலி அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூ வைரஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து இதுல வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை ஆக்சுவலி. சப்போஸ் இஃப் யூ புட் வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் வந்து லாஸ்ட் 2-3 months தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் மெனி டைம் வந்து ஏன்னா வந்து ரொம்ப பப்ளிகேஷன், அதாவது நீங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது வந்து பப்ளிஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அர்ஜென்ட்டா அவசரமா பண்ணும்போது ஏதாவது வந்து தப்புகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து கரண்ட்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸப்ட் ஹார்ட் ப்ரூஃப் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து மெனி பீப்புள் ஆர் டெல்லிங் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அதை பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா வந்து இந்த கொரோனா வைரஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலா. லாஸ்ட் 2-3 months தான் வந்து ஆகுது. அதனால வந்து ரொம்ப பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகல. ஸோ அதனால வந்து கொரோனா வைரஸ் ரிலேட்டட் லங் பயாலஜி ரிலேட்டட் சிஸ்டம் வந்து இந்த ப்ரெசன்டேஷன்ல கொடுக்கலாம்னு பாக்குறேன். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்து நான் இதெல்லாம் ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பேர் வந்து சயின்டிபிக் பேக்ரவுண்ட் இல்லாம இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நான் லங் பயாலஜி வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு எப்படி வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது வந்து, ஏன்னா வந்து இப்போ இன்னைக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது, யோகா பண்ணும்போது வந்து மெயினா வந்து பிரீதிங் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்றோம். அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஒரு செயலை வந்து அதாவது விஷுவல் மெமரி மூலமா பண்ணும்போது வந்து அதனோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். விஷுவல் எஃபெக்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து சரி, அதாவது டாக்டர்களால வந்து கைவிடப்பட்ட கேஸ் வந்து, பட் வந்து அந்த பர்டிகுலர் பேஷண்ட் என்ன அப்படின்னா வந்து அந்த கேன்சரை வந்து கேன்சர் கிருமியை வந்து, அதாவது கேன்சர் செல்லை வந்து ஒரு அரக்கன் மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த அரக்கனை வந்து டெய்லி வந்து ஒரு ஏரை விட்டு தாக்கிடுற மாதிரி ஒரு விஷுவல் மெமரி மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. ஏன்னா வந்து திஸ் இஸ் அ மைண்ட் ஹாஸ் லாட் ஆஃப் பவர். அந்த மைண்டுக்கும் இம்யூனிட்டிக்கும் வந்து ரொம்ப சம்பந்தம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ல இருந்துப்போம், அல்லது வந்து ரொம்ப நாளா வந்து ஒழுங்கா தூக்கமே இல்லை. ஸோ அந்த மாதிரி பயங்கர ஒரு 1 week ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலே திடீர்னு நமக்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து தாக்க ஆரம்பிச்சு. டைட்டில் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லங்ஸ் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் COVID-19 அப்படிங்கிறது. ஸோ என்ன டாபிக் வந்து பேசிட்டோம்னா, ஒரு இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது பிரீதிங் எக்ஸசைஸ் பண்றோம். அது பண்ணும்போது வந்து அந்த பிரீதிங் வந்து பண்ணும்போது அந்த ஆக்சிஜன் இருக்குது, அது ஆர்பிசிக்கு போகுது, அந்த மாதிரி வந்து விஷுவல் பண்ணும்போது வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து இந்த கேன்சர் பேஷண்ட் வந்து டெய்லி வந்து கேன்சரை வந்து ஒரு அரக்கனா நினைச்சுட்டு டெய்லி வந்து ஏரோ விட்டு அந்த கேன்சர் வந்து இறக்குற மாதிரி வந்து ஒருத்தர் வந்து இது மாதிரி விஷுவலா வந்து மெமரி வந்து பண்ணிட்டே இருந்திருக்காப்ல. ஆஃப்டர் சம்டைம் வந்து டாக்டரோட சர்ப்ரைஸ்ல வந்து அந்த கேன்சரோட கட்டியோட சைஸே வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போது இப்போ வந்து இப்போ பிரீதிங் எக்ஸசைஸ், கால் எக்ஸசைஸ், கை எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து பிசிக்கலா பண்றதை விட வந்து அந்த மைண்டோட இணைச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ரத்த ஓட்டம்,
காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ஜீவகாந்த ஓட்டம், அனைத்து ஓட்டங்களும் சமச்சீரா பரவும். அந்த மாதிரி வந்து ரத்த ஓட்டம் சொல்லும் போது இப்ப வந்து உங்க மைண்ட்ல வந்து இந்த ஹார்ட் பம்ப் பண்ற மாதிரி, அந்த பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லா பரவுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட அந்த வேர்டு வந்து சொல்லும் பொழுது வந்து இட் ஹாஸ் ஆம்பிளிஃபைட் எஃபெக்ட். ஸோ அதனால்தான் வந்து கரண்ட் இது வந்து நீங்க வந்து கொரோனா வைரஸ் ரிலேட்டட் ப்ரெசன்டேஷன்னாலும் வச்சுக்கலாம், இல்ல லங் பயாலஜி ரிலேட்டட், அதாவது லங்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, லங்ஸ்ல உள்ள என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குது, அது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த மாதிரி வந்து மெடிடேஷன் பண்ணும்போது, பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது, இட் வில் பி லைக் த எஃபெக்ட் ஆஃப் தட் மெடிடேஷன் வுட் பி ஃபேண்டாஸ்டிக். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ரெசன்டேஷன். ஏன்னா அஸ் ஐ ஆல்ரெடி செட் வந்து நீங்க இந்த கொரோனா வைரஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மி இந்த இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு கொரோனா வைரஸ் அஃபெக்டட் பேஷண்ட் பாத்தீங்கன்னா, பேசிக்கலி வந்து இந்த மாதிரி லங் டிசீஸ்ல வந்து என்ன நடக்குது ஆக்சுவலா, எதுக்காக வந்து பீப்புள் வந்து வில் ஹாவ் ஃபீவர், ஏன் வந்து காஃப் இருக்குது, ஏன் வந்து டிஃபிகல்டி இன் பிரீதிங் இருக்குது, எதனால வருது, வைரஸ் என்ன பண்ணுது, அதை எதிர்த்து வந்து பாடி என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் த செஷன்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த செஷன் பாத்தீங்கன்னா வந்து லங் பயாலஜி. ஸோ லங்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, அதை வந்து எப்படி வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங், ஏன்னா வந்து அதுல ஒரு பார்ட் ஆஃப் த செஷன் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து இது மாதிரி வைரஸ் வரும்போது நம்ம இம்யூனிட்டியை வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நம்ம மைண்ட்ல வந்து வரும். ஸோ இப்போ வந்து சோசியல் மீடியா இருக்கனால வந்து லாட் ஆஃப் அட்வைஸ் ஸ்டார்டட் கமிங், பட் நோபடி இஸ் ட்ரூ ஆக்சுவலி, பிகாஸ் நோபடி ஹஸ் டெஸ்டட், அதாவது எக்ஸ்பெரிமெண்டலா எதுவுமே ப்ரூவ் பண்ணது இல்லை. ஏதோ வந்து பல இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க ஒரு எம்பசைஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து எப்பவுமே நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து ஆரம்பிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் மதர் நேச்சர். எப்பவுமே வந்து இப்போ வந்து நம்ம டெய்லி வந்து ஏதாவது பழம், அதாவது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். அப்புறம் வந்து நீங்க டெய்லி நீங்க எவ்வளோ வந்து பூ பார்த்துருக்கீங்க, பூ மலர் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த மலர்ல வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இட் இஸ் வெரி அட்ராக்டிவ், கலர்ஃபுல் அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் ஹனி. ஸோ எப்பயாவது நம்ம இப்படி திங்க் பண்ணியிருப்போமா, அதாவது வந்து இப்போ ஒரு பூ இந்த ஹனி பீ அல்லது வந்து மற்ற இன்செக்டுக்கு வந்து ஹனி கொடுக்குது, அது கொடுக்கறதுனால பூவுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து இப்போ வந்து பழம் சாப்பிட்றோம், இந்த பழம் ரொம்ப பழங்கள், மாம்பழம், வாழைப்பழம், எல்லா பழங்களும் வந்து இருக்குது. அந்த பழம் சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகுது. அந்த இம்யூனிட்டி வந்து இட் குட் பி யூஸ்ஃபுல் ஃபார் த வைரல் இன்ஃபெக்ஷன், மெனி அதர் திங். அது வந்து ரெண்டாவது. ஆனா ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி யோசிப்பாங்க, என்ன அப்படின்னா அந்த பழத்துல வந்து என்ன இருக்குது, அந்த பழத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்குது. அந்த விட்டமின்ஸ் இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னா அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து போக்குற இது அமைப்பு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு உடம்புக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகுது. இதே கொஸ்டின் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்டா வந்து கேட்டு பார்ப்போமே, இந்த பழத்துல வந்து அந்த சத்து பொருள்கள், விட்டமின்ஸ் இருக்கிறதுனால பழத்துக்கு என்ன லாபம்? பூ வந்து தேன் கொடுக்குது, அதனால வந்து தேனி மற்ற அதை வந்து சாப்பிடுது, அதனால வந்து பூச்சிகளுக்கு லாபம். அந்த பூச்சிகளுக்கு தேன் கொடுக்கறதுனால பூவுக்கு என்ன லாபம்? இந்த மாதிரி ரிவர்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம எப்பவுமே கேட்டது கிடையாது. இப்போ வந்து இந்த எப்போ இந்த மாதிரி பழம் சாப்பிட்றதுனால இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம ஒரு கூற்று இருக்குது. அப்போ வந்து பார்க்கும்போது வந்து இந்த பழம் வந்து இவ்வளவு இருக்கிறதுனால பழத்துக்கு வந்து என்ன லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து ஐ வில் ட்ரை டு கிவ் ஆன்சர் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் கைண்ட். ஸோ இது மாதிரி வந்து மதர் நேச்சர்ல வந்து எவ்வளவு வந்து சீக்ரெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை வந்து மைண்ட்ல வச்சுட்டு வில் கோ டு த நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த எஸ்டிமேட்டட் மார்டாலிட்டி. ஸோ மார்டாலிட்டி அப்படின்னா டெத் ரேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்கலி எல்லா டிசீஸையுமே வந்து we can divide into two division. லைக் வந்து ஒன் இஸ் லைக் கம்யூனிகபிள் டிசீஸ்
லைக் வாட் வி டாக் அபவுட் லைக் இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன், தொற்று நோய் அல்லது தொற்றாத நோய் அப்படின்னு வந்து 2 விதமா பிரிக்கலாம். தொற்று நோய், தொற்றாத நோய் அப்படின்ட்டு. அந்த தொற்றாத நோய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்துமா, சிஓபிடி, ரொம்ப பேருக்கு வந்து லங் ரிலேட்டட் வந்து டிசீஸ் வந்து இருக்கும். அது தவிர வந்து டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி மற்ற நோய்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி, அதாவது ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் ஃபர்ஸ்ட் லங்ஸ் பத்தி படிச்சுட்டு என்னென்ன நோய்கள்லாம் வந்து இந்த லங்ஸ்ல வந்து வருது, அப்புறம் வந்து இந்த கொரோனா வைரஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து anybody has some question? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இஃப் யாருக்காவது வந்து ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா ஐயா கேட்கிறாரு, கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு. நீங்க ஹேண்ட் ரைஸ் செய்யணும். உங்களுக்கு யாரும் somebody raised hand, Rajalakshmi somebody. Okay, I think they must have some other reason, just they are trying. Okay. Not to okay. You I'll go. Okay. Okay. இப்போ வந்து பாத்தீங்கன்னா I'll go to the respiratory system. ஸோ ரொம்ப பேருக்கு வந்து respiratory system, lungs அப்படின்னா வந்து ரொம்ப கிளியர் வந்து ஐடியா இருக்காது. ஈவன் தோ the lot of information in the website இருந்தாலும் பட் வந்து பியூர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்ன, லங்ஸ்னா என்ன, அந்த நோஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து. எஸ், வாழ்க வளமுடன். somebody raise hand again. I request you to continue, sir, because those people are not able to connect with their audio. Oh, okay. Correct. Okay. I'll continue. Okay. Thank you, sir. So இப்போ பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இப்போ வந்து ரொம்ப பேர் வந்து இந்த வேர்டு வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப கேள்விப்படலன்னா கூட வந்து யாராவது வந்து 12th 11th படிச்சாங்க அப்படின்னா வந்து 11th 12th படிக்கிற குழந்தைங்க வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாலே அந்த வேர்டுக்கும் இந்த யோகா அண்ட் மெடிடேஷனுமே ரொம்ப க்ளோஸ் வந்து கனெக்ஷன் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து எப்படி ஆரிஜின் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வேர்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் derived from the Latin and Greek. ஏன்னா வந்து இனிஷியல் டேஸ்ல வந்து சயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தின் அண்ட் கிரீக் பீப்புள் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர் ஆன் வந்து many other group like English people had dominated kind of thing. So even then வந்து many word வந்து அவங்களால வந்து லத்தின் அண்ட் கிரீக்ல இருந்து பியூர் இங்கிலீஷ் வந்து மாற்ற முடியல. ஆனால் still we use the Latin and Greek word. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு ஏன் வந்து ரெஸ்பிரேஷன் பேர் வச்சாங்கன்னா வெரி சிம்பிள். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஏர்லி டைம்லயே கூட வந்து பிரீத் அப்படிங்கிறது வந்து சாதாரண இதா வந்து நினைக்கல யாருங்க. பிரீத் அவங்க என்ன நினைச்சிருந்தாங்கன்னா பழைய காலத்திலேயே வந்து பிரீத் கண்டெயின் சோல் டிரான்ஸ்பர் சிஸ்டம். அதாவது எல்லாருக்குமே தெரியும் பிரீத் இஸ் அ லைஃப் அப்படின்ட்டு. பட் வந்து பிரீத் ஹேஸ் பியாண்ட் லைஃப். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து இஸ் அ சோல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பழைய காலத்துல வந்து சோலுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட். அதனாலதான் இப்போ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிட், கோஸ்ட் இதெல்லாம் வந்து மோரலஸ் சேம் டெர்மினாலஜி. அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறத வந்து உடைச்சோம் அப்படின்னா வந்து ரீ பிளஸ் ஸ்பிரிட், meaning every time repeatedly we take breathing. Means every time you take a breathing inside, that is called inspiration. Every time you take the soul inside, and expiration means exit the soul kind of. இது மட்டுமே வந்து இது மட்டுமே வந்து போதுமானது. வந்து அந்த பழைய காலத்துல வந்து scientific medicine வந்து had a scientific people வந்து had a very good understanding about the spirituality kind of. Now you can understand the respiratory system. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது நீங்க ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் வந்து நோஸ் வந்து இப்போ ஒரு நம்ம வந்து பிரீதிங் எடுக்கிறோம் அப்படின்னா காற்று வந்து உள்ள போகும். அதாவது நோஸ் அது வந்து என்னென்ன டிராவல் பண்ணி போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மூக்கு, அப்புறம் வந்து மூச்சு குழாய் அப்படின்னு ட்ரெக்கியா அப்படின்னு சொல்லுவோம். மூக்குக்கும் ட்ரெக்கியாவுக்கும் இடையில வந்து லேரிங்ஸ், ஃபேரிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நோஸ், ஃபேரிங்ஸ், லேரிங்ஸ், அப்புறம் ட்ரெக்கியா, அதாவது மூச்சு குழாய் அப்படின்ட்டு. அந்த மூச்சு குழாய் வந்து ரெண்டா பிரிஞ்சு
பிராங்கை அப்படிங்கிற சின்ன மூச்சுக்குழாயா வந்து மாறுது. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ரைட் சைட்ல ஒரு அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பைப். நம்ம வந்து வாட்டர் பைப் பாத்தீங்கன்னா வந்து பெரிய டேங்க்ல இருந்து ஒரு சின்ன பெரிய பைப்ல இருந்து தண்ணி வருது. அது பெரிய பைப்ல இருந்து சின்ன பைப்பு, சின்ன பைப்ல இருந்து சின்ன பைப் அப்படியே போய் 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 போய்னா நம்ம வீட்டுக்கு வந்து வாட்டர் வந்து வருது. ஸோ இதே போல சிஸ்டம் தான் வந்து லங்ஸுமே. இப்போ வந்து லங்ஸ்ல வந்து எவ்ரி டைம் வந்து பிரீதிங் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 500 ml ஆஃப் த ஏர், அதாவது ஒரு அரை லிட்டர், அதாவது ஒவ்வொரு டைம் பிரீதிங் பண்ணும்போது half a liter air goes inside and half a liter air comes outside during the expiration. இப்போ இதுல வந்து ஒவ்வொரு பிரீதிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த half a liter ஏர்ல வந்து ஏரோட ஒய் வி பிரீத் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரீதிங்ல வந்து ஏர் இருக்குது, அந்த ஏர்ல வந்து ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜன் வந்து பிளட்டோட வந்து எங்க மிக்ஸ் ஆகுதுன்னா அங்க ஒரு நான் ரவுண்ட்ல வந்து போட்டிருக்கேன் வந்து காற்று பை அப்படின்னு சொல்றேன். அல்வியோலஸ் அப்படிங்கிறதுலதான் வந்து காற்று அந்த ஏர் வந்து பிளட் வெசல் ரத்த நாளத்தோட வந்து கலந்து அந்த ரத்த நாளம் வந்து மறுபடியும் எங்க போகுதுன்னா வந்து ஹார்ட் இருதயம் அப்படிங்கிற இருதயத்துக்கு போகுது. அந்த இருதயத்துல இருந்து அந்த ரத்த நாள மண்டலம் அப்படிங்கிறது மூலமா வந்து உடம்பு ஃபுல்லா பரவுது. இதுதான் வந்து ஒரு விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கார்டியோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது. இந்த என்டையர் சிஸ்டத்துல வந்து எவ்ரி டைம் நம்ம half a liter ஏர் எடுக்கிறோம் அப்படின்னா half a liter ஏர் ஃபுல்லா அந்த ஆக்சிஜன் வந்து எல்லா ஏருமே வந்து அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் ஆகுறது இல்லை. 500 ml half a literல வந்து ஒன்லி 70% ஆஃப் த ஏர் தான் வந்து யூஸ் ஆகுது. 70% ஆஃப் த ஏர் தான், அப்ராக்சிமேட்லி 350 ml ஏர் தான் வந்து காற்று பைக்கு போகுது. மிச்சம் 150 ml ஏர் வந்து வேஸ்ட் அப்படின்னா வந்து இட் இஸ் நெவர் யூஸ்ட் ஃபார் த கேஸ் எக்ஸ்சேஞ்ச். இதுல வந்து ஒரு சின்ன கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவ்வளவு அழகான நேச்சர், எல்லா கால்குலேட்டிவ் நேச்சர் வந்து ஏன் எவ்ரி பிரீதிங் வந்து 150 ml வந்து வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து வரும். ஏன் இப்போ நார்மலா பிரீதிங் பண்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ வந்து பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற மக்களுக்கு வந்து கூட வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து ஏர் வந்து ஏன் இவ்வளவு தூரம் கடந்து வரணும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெக்கியால இருந்து காற்று பைக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 23 ஜெனரேஷன்ஸ் ஆஃப் த பிரான்ச்சஸ் வந்து கடந்து வரணும். இட்ஸ் லைக் எ வெரி ஹைவே மாதிரி. ஏன் வந்து நேச்சர் வந்து இப்படி வச்சிருக்குது? ஏன் டைரக்ட்லி வந்து யார் வந்து உடனே வந்து ஏன் காற்று பைக்கு வந்து போகக்கூடாது? உடனே வந்து காற்று பைக்கு ஏன் போகக்கூடாது? இல்ல அப்படின்னா வந்து ஒரு 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 ட்ரீம் என்ன சொல்றது, ஒரு இமேஜினேஷன். இப்போ வந்து லங்ஸ் வந்து செஸ்ட்ல இருக்குது, ஏன் வந்து நோஸ் வந்து செஸ்ட்ல இருக்கக்கூடாது? இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கேட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விடயம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்ல வந்து ஆக்சிஜன் மட்டுமே கிடையாது. இந்த ஏர்ல வந்து ஆக்சிஜன் மட்டுமே கிடையாது. இந்த பிக்சர்ல கொடுத்துருக்க மாதிரி நம்ம மேன் மேட் பொல்யூஷன் இப்போ கரண்ட் சினோரியால வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, ஃபேக்டரி, ஸ்மோக்கிங், மெனி அதர் திங். அது தவிர வந்து நேச்சுரல் மேட் பொல்யூஷனும் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பழைய காலத்துல வந்து நேச்சுரல் மேட் பொல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கனோஸ், ஃபாரஸ்ட் ஃபயர், ஸ்டார்ம், அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஸ்டின் வந்து அகைன் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர்ல வந்து பியூரா ஆக்சிஜன் மட்டுமே இல்லை, ஆக்சிஜன் தவிர அதுல வந்து பொல்யூட்டன்ட் காற்று மாசும் கலந்து இருக்குது. அந்த மாசுல வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி பயாலஜிக்கல் திங்ஸும் வந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா டைரக்டா சப்போஸ் வந்து இறைவனோ இயற்கையோ மூக்க வந்து செஸ்டுக்கு டைரக்டா செஸ்ட் பக்கத்துல அல்லது வந்து காற்று பைக்கு பக்கத்துல வைத்திருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸின் அப்படிங்கிறது அந்த பாய்சன் விஷம் கலந்த காற்று டைரக்டா வந்து அந்த காற்று பையை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா வந்து ஏன் வந்து காற்று இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி காற்று பையை அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி அடையல அப்படின்னா வந்து இந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற பொல்யூஷன் வந்து டைரக்டா காற்று பையை வந்து டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே வந்து
மக்கள் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இது எவல்யூஷன், இந்த பரிணாம வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த 23 ஜெனரேஷன் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இந்த சுண்டலி எலி அப்படிலாம் பாத்தீங்கன்னா இந்த 23 ஜெனரேஷன்லாம் கிடையாது. ஒன்லி 6 பிரான்ச்சஸ். அது ஏன் அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப சீரியஸா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, இந்த எலி அந்த மாதிரி வந்து இந்த நிலத்துல உள்ள வலைகள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா குழிக்குள்ள வந்து வாழ்ற உயிரினங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்லி 6 பிரான்ச்சஸ். இமிடியட்லி அதை வந்து காற்றுப்பைக்கு போகும் அப்படின்னு பாருங்க. லேட்டரா இந்த பரிணாம வளர்ச்சி படி பாத்தீங்கன்னா பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து அபவ் த கிரவுண்ட், பிலோ த கிரவுண்ட்ல தான் இந்த ரேட்டு மவுஸ் இதெல்லாம் வந்து வாழுது. அதனாலதான் 6 ஜெனரேஷன். ஏன் 23 ஜெனரேஷன் வச்சிருக்கு அப்படின்னா அந்த காற்று குழாய் அப்படிங்கிறது வந்து காற்றை மட்டுமே கொண்டு வர்றது கிடையாது. அது தவிர இந்த காற்று குழாய் வந்து அந்த காற்றை வந்து ஃபில்டர் பண்ணுது. காற்றை ஃபில்டர் பண்ணுது. அந்த காற்றை ஃபில்டர் பண்ணி அந்த பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸ்ல எல்லாம் அங்கேயே வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே வந்து வெளியே அனுப்புறது. எது அனுப்புறதுன்னா டெல்லி நம்ம வந்து ஸ்பியூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெல்லிலாம் நீங்க டெல்லி அல்லது வந்து பொல்யூட்டட் ஏரியால வந்து ஒரு நாள் வந்து நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட மோர் தென் 1 hour 2 hours வந்து நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதாவது இந்த மாஸ்க் எல்லாம் போடாம டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து காலையில எழுந்திரிச்சோம்னா வந்து உங்களுக்கு சளி வரும். அந்த சளியோட கலர் பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே கலர் வந்து கலர்லெஸ் தான், அதாவது ஒயிட் கலர் அல்லது மேக்சிமம் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்கும். அந்த பொல்யூட்டட் ஏரியால வசிக்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸியா வந்து பார்க்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஏர்வே, அந்த காற்று குழாயில என்ன சிஸ்டம் இருக்குன்னா அந்த மியூக்கஸ் அப்படிங்கிறது தான் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். அந்த மியூக்கஸ் அப்படிங்கிற ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் வந்து அந்த ஏர் பார்ட்டிகிள்ஸ் வந்து பிடிச்சு அதை வந்து மேலேயே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது என்ன சிஸ்டம் பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் லைக் எ குழாய். அது குழாய் தவிர அந்த ஏரை வந்து ஃபில்டர் பண்ணி ஃபில்டர்டு ஏரை மட்டும்தான் வந்து காற்று பைக்கு வந்து அனுப்பி வைக்குது. ஸோ இதனால தான் வந்து நேச்சர் அல்லது இறைவன் வந்து மூக்கு வந்து காற்று பையில இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வச்சிருக்காங்க. இது ஒண்டர்ஃபுல் மெக்கானிசம். இது வெரி சிமிலர் மெக்கானிசம் தான் வந்து நீங்க வந்து ஒரு பேலஸ்ல வந்து கிங் இருக்கிறாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிங் வந்து அதாவது அவரோட இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பேலஸ் தான். ஸோ நாட் வந்து அதாவது கதவு பக்கத்துலேயே வந்து அது வந்து அரசர் வந்து இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து சென்டர் ஆஃப் த பேலஸ்னா அப்போ சப்போஸ் ஒரு எனிமி வந்து உள்ள வர்றாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ் டு கிராஸ் மெனி பேரியர்ஸ் பிஃபோர் ரீச்சிங் த கிங். ஸோ என்ன பேரியர்னு பாத்தீங்கன்னா வந்து மாதிரி ஒரு அகழி மாதிரி போட்டிருப்பாங்க, அதுல தண்ணி இருக்கும், முதலைகள் இருக்கும். அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கதவு, அதை தாண்டி வந்தோம்னா ஒரு மல்டிபிள் பேரியர்ஸ் வந்து இருக்கு. இதே போலதான் வந்து இந்த காற்று குழாய் வந்து இவ்வளவு வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து கொரோனா வைரஸ் அந்த மாதிரி வைரஸ்ல வந்து வர்ற சிம்டம்ஸ், இப்போ வந்து ஃபீவர் வருது, டிஃபிகல்டி இன் பிரீதிங், அதாவது மூச்சோட கஷ்டமா இருக்குது. ஏன் கஷ்டமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வைரஸ்னால வர்றதே கிடையாது. அந்த வைரஸை எதுக்குறதுக்கு நம்ம பாடி ஒரு சில ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் வந்து கடைபிடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபீவர் மட்டும் இல்லை அப்படின்னா வந்து அந்த இப்ப வந்து இந்த கொரோனா வைரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு 100 பேருக்கு வந்து வந்தது அப்படின்னா வந்து ஒன்லி 5% பீப்புளுக்கு தான் வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜ்ல வந்து போகுது. கிட்டத்தட்ட 20 to 30% வந்து ஒரு மாடரேட் ஸ்டேஜ், 20 to 30%. 70% வந்து ரொம்ப பேருக்கு வந்து அந்த வைரஸ் வந்ததே தெரியாது, லேசா ஃபீவர் வந்து போயிடும். ஃபீவர் இருக்குன்னா அந்த எல்லா ஸ்டேஜ்லயுமே வந்து ஃபீவர் கண்டிப்பா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபீவர் ஏன் வருது அப்படின்னா வைரஸ்னால வரல. அந்த வைரஸை வந்து கில் பண்றதுக்காக நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். ஆனா என்ன அப்படின்னா வந்து அதே சமயத்துல இந்த ஃபீவர் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குது, அது நம்ம உடம்புல உள்ள தண்ணியெல்லாம் உறிஞ்சி நம்மளை வந்து நம்மளை வந்து ஒரு களைப்படைய செய்யுது. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஓவர் என்தூசியாஸ்டிக் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் மாதிரி. ஸோ பேசிக்கலி எது சொல்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமே நமக்கு வந்து ஒரு தீங்குதலை வந்து உண்டு பண்ணி வச்சிருது. ஏன்னா வந்து ரொம்ப பீப்புள் வந்து ஃபீவர் அதிகமா இருந்தா ஏன் பேராசிட்டமால் போடுறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபீவர் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா வந்து உடம்புல உள்ள சத்து எல்லாம் உறிஞ்சி அதனாலே டயர்ட் ஆயிடும். அந்த டிஃபிகல்டி இன் பிரீதிங் வருது, அதாவது இந்த வைரஸ்ல வந்து டிஃபிகல்டி இன் பிரீதிங் வேணா ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சின்ன எக்ஸாம்பிள் வந்து லாஸ்டா வந்து நான் சொல்றேன் எதுக்காக வந்து டிஃபிகல்டி இன் பிரீதிங் வருது. பேசிக்கலா என்னன்னா இந்த காற்று பையில வந்து தண்ணீர் வந்து சேர்ந்துடும். காற்று மட்டும்தான் போகும், தண்ணீர் வந்து அதுல இருக்கவே இருக்காது.
ஆனா இந்த கொரோனா வைரஸ் சிவியர் ஸ்டேஜ்ல, இது வந்து எல்லா ஸ்டேஜ்லயுமே இருக்காது. சிவியர் ஸ்டேஜ்ல வந்து நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. நிமோனியா இஸ் நத்திங் பட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு. அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ரத்த நாளத்துல இருந்து ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ண தண்ணி வந்து அந்த காற்று பையில வந்து சேர ஆரம்பிச்சிடும். காற்று பையில வந்து சேர ஆரம்பிச்சிட்டது அப்படின்னா வந்து இதை வந்து எப்படி நம்ம சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ஒரு முள்ளு குத்துது. ஒரு முள்ளு குத்துதுன்னா வந்து அது வந்து நீங்க ரொம்ப பேர் வந்து ஒரு வேர்டு வந்து கேள்விப்பட்டீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது ரொம்ப காமன் டெர்மினாலஜி. ஆல்சோ இன்ஃப்ளேம்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்ஷன் லீட் டு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு. ஸோ இன்ஃப்ளமேஷன் ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளேம். ஃப்ளேம் அப்படின்னா தீ, அதாவது வெளியில தீ அப்படின்னா தீ. அதாவது இன்னா இன்சைட் அவர் பாடி, அதாவது இன்சைட் அவர் பாடி தட் இஸ் த தீ லைக் மெட்டீரியல், அதாவது தீ மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறதா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா. அந்த எந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ஒரு முள்ளு வந்து குத்திருச்சு, ஸ்கின்ல வந்து முள்ளு குத்திருச்சு, என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா அந்த இடத்துல பெயின் வரும். அதான் வந்து சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பெயின் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லேசா வந்து சூடு, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் சூடா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தை பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து சிகப்பாயிரும். சிகப்பாகிறது, சூடு, வலி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வீக்கம் வந்துடும். வீக்கம் வந்தோம்னா அந்த வீக்கத்துல வந்து தண்ணீர் வந்து தண்ணி கோத்துக்கணும். இது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயில்ஸ் அப்படின்னா வந்து அந்த இடத்துல தண்ணி கோத்துக்கிட்டு வந்து வலி. ஸோ பேசிக்கலி தேர் ஆர் 5 சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து தண்ணீர் கோர்க்கிறது அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு சைனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு. இதுதான் இதெல்லாம் வந்து ஸ்கின்ல நடக்கிறது. இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனால வந்து எல்லாம் லங்ஸுக்கு உள்ள நடக்குது. அதனால்தான் வந்து லங்ஸுக்குள்ள வந்து அந்த காற்று பையில வந்து தண்ணீர் சேர்ந்துடும். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் வந்து தண்ணீர் சேருது, அதனால என்ன லாபம்? அதனால ஃபீவர் வந்து சொன்னேன், ஃபீவர் இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வந்து வைரஸ் வந்து இறந்துரும், அதனால ஃபீவர் வருது. ரெண்டாவது அந்த இடத்துல ரெட்னஸ் இருக்குது அப்படின்னு. அந்த ரெட்னஸ் வந்து சேம் ரெட்னஸ் வந்து லங்ஸ்லயும் இருக்குது. இப்போ வந்து நிமோனியா அப்படின்னா வந்து லங்ஸ் ஃபுல்லா வந்து ரெட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அல்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைன், அதாவது இன்டெஸ்டைன் ஃபுல்லா ரெட் ஆயிரும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த ரெட் ஆகிற இடத்துல வந்து அந்த நம்ம இம்யூன் செல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து சேரும். ஒரு இடத்துல வந்து திருட்டு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போலீஸ் வர்றாங்க. அதே போல இந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல பிளட்ல இருந்து எல்லா செல்ஸும் வந்து அந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு வரும். அதுதான் அதுக்கு பேர் தான் வந்து ரெட்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பெயின், ரெண்டாவது வந்து ரெட்னஸ், மூணாவது வந்து நான் சொன்ன மாதிரி ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஹீட் ஏன்னா எந்த இடத்துல பிளட் ஃப்ளோ அதிகமா இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர் வந்து நீர் கோக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மெக்கானிசம். நீங்க எந்த இன்ஃப்ளமேஷன் எடுத்து பார்த்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து நீர் கோர்க்கிற விஷயம் வந்து நடக்கும். அது அந்த நீர் வந்து எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் பிளாஸ்மா. இட் இஸ் கமிங் ஃப்ரம் த பிளட் ஒன்லி. பிளட்ல இருந்து ஒரு சில பொருள் ஒரு சில அது சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வருது. இது ஏன் வந்து கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது the foreign object, இப்போ வந்து முள் அப்படிங்கிற ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட், இட் குட் பி பாக்டீரியா ஆல்சோ, இட் குட் பி வைரஸ் ஆல்சோ. அந்த மாதிரி வந்து அந்த உடம்பு வந்து வெளியில இருந்து வர்ற பொருள் எதோ வேணாலும் அது பாய்சன் நினைச்சுக்கணும். அது பாய்சன் நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல நீர் வந்து கோர்த்துக்கிட்டு, நீர்னா இட்ஸ் நத்திங் பட் பிளாஸ்மா டிரைவ் ஃப்ரம் த பிளட். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாய்சனை வந்து டைலூட் பண்ணிடும். டைலூட் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாய்சனோட கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிடும். இதுதான் வந்து நிமோனியா அண்ட் கொரோனா வைரஸ்ல வந்து நடக்குது. டைலூட் பண்றதுக்கு, அந்த வைரஸை வந்து டைலூட் பண்றதுக்கு தான் காற்று பையில வந்து தண்ணீர் வந்து சேருது. ஆனால் அந்த காற்று பையில தண்ணீர் சேர்ந்ததுன்னா வைரஸ் டைலூட் ஆயிரும். ஆனா கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகல அப்படின்னா வந்து people die. That happens only in the 2 to 5% of the coronavirus case. இது எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து வைரஸ்னால வந்ததே கிடையாது. ஆனா வைரஸை எதிர்க்கிறதுக்காக நம்ம பாடி ஒரு சில மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணுது. அதனாலதான் இந்த நீர் கோர்க்கிறது அப்படிங்கிறது அதை வந்து சொல்லிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல எடிமா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வெளியில இருக்கிறதுனால நமக்கு வந்து நீர் கோர்க்கிறது தெரியுது. இது வந்து ஒவ்வொரு ஆர்கன்லையும் வந்து நடக்குது. இதுதான் நம்ம வீட்லயும் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு காஃபி கொட்டிருச்சு, அப்ப முதல்ல என்ன பண்ணுவோம், அதுல வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம்.
ஏன் தண்ணி ஊற்றும்? காஃபி கொட்டுச்சு, இல்ல வந்து ஒரு பேர்ட் கெமிக்கல் கொட்டுது அப்படின்னா என்ன முதல்ல தண்ணி ஊற்றும். தண்ணி ஊத்தலன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். தண்ணி ஊத்தும் போது என்ன ஆகும்னா அந்த பாய்சன் வந்து பாய்சனோ மற்ற பொருளை வந்து டைலூட் ஆகும். சேம் மெக்கானிசம் தான் வந்து நம்ம பாடி வந்து கடைபிடிக்குது. ஆனா இந்த வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் பாத்தீங்கன்னா வந்து சேம் மெக்கானிசம். அந்த வைரஸ் வந்து காற்று பைய வந்து நோக்கி போனதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் டிஃபிகல்டி இன் பிரீதிங் வருதுன்னு பாருங்க. இந்த டிஃபிகல்டி இன் பிரீதிங் அப்படின்னா வந்து மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்குன்னா 2 டைப் ஆஃப் மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும். ஏன் கஷ்டம்? இட் இஸ் நாட் ரியலி அந்த வந்து அலர்ஜன் அந்த பொல்யூஷன் போறதுனால தான் வந்து டிஃபிகல்டி இன் பிரீதிங் வருது. ஆனால் இதுல வந்து தட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். ஸோ அது என்ன ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த மூச்சு குழாய் வந்து இந்த ஆஸ்துமால பாத்தீங்கன்னா மூச்சு குழாய் வந்து சுருங்கிரும். அது ஏன் சுருங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சுருங்குது அப்படிங்கிற, அதாவது ஏன் சுருங்குது அப்படின்னு வந்து கேள்வி கேட்டோம்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் மெக்கானிசம். ஏன் சுருங்குது அப்படின்னா, ஏன்னா வந்து நீங்க வந்து பொல்யூஷன் போலன்ஸ் அல்லது வந்து பொல்யூட்டன் வந்து உள்ள போகுது. அந்த பொல்யூட்டன் வந்து உள்ள போனது அப்படின்னா அந்த லங்ஸே வந்து டேமேஜ் ஆயிரும். அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் நோ என்ட்ரி சிக்னல். அதாவது வந்து ஐ ஒன்ட் அலோ யூ இன்சைட் அப்படிங்கிற சிக்னல் தான் வந்து அந்த மூச்சு குழாய் சுருங்குறது. ஆனால் அந்த மூச்சு குழாய் சுருங்கும் போது அந்த போலன் அந்த பொல்யூஷன் மட்டும் உள்ள போக முடியாதபடி இல்லை, நம்ம சுவாசிக்கிற காத்துமே உள்ள போக முடியல. பாத்தீங்கன்னா என்டையர்லி இஸ் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். ஆனா அது வந்து ஓவர் என்தூசியாஸ்டிக் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். அதே ஓவர் என்தூசியாஸ்டிக் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான் எந்த இன்ஃபெக்ஷன், நீங்க எந்த இன்ஃபெக்ஷன் எடுத்துட்டாலும் சரி, ஃபீவர் வரும். நீங்க லங்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நீர் கோர்க்கிறது, நிமோனியா அப்படிங்கிறதுல வந்து காற்றுப்பையில நீர் கோர்க்கிறது. இதே நீர் கோர்க்கிற விஷயம் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். லிவர்ல எடுத்துக்கோங்க, பிரெயின்ல எடுத்துக்கோங்க. இப்போ பிரெயின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா வந்து பிரெயின் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயின் வந்து ஒரு இடத்துல வந்து வீங்கிரும். ஏன் வீங்குறதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த பிளட் வெசல்ல உள்ள பிளட்ல இருந்து தண்ணி எடுத்து விற்கும். ஸோ இதுதான் வந்து என்டையர் மெக்கானிசம். இது என்டையர் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல வந்து இந்த மூச்சு குழாய் இது எல்லாத்தையும் பண்ணுது. மூச்சு குழாயில வந்து ஒரு செல்ஸ் வந்து இருக்குது. செல் வந்து மகரிஷி கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா செல் அப்படிங்கிறது ஒரு சிற்றறை. அந்த செல் வந்து வரிசையா வந்து அந்த ஒரு எப்படி நம்ம ஆர்மி பார்டர்ல வந்து வரிசையா வந்து நீங்க பார்டர்ல வந்து போலீஸ் வந்து நிக்கிறாங்க, அதே ஒவ்வொரு செல்லும் வந்து கை கோர்த்துட்டு நிற்கும். அது வந்து மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல்லுக்கும் இந்த செல்லுக்கு இடையில வந்து ஒரு ஈர்ப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஜீவகாந்த ஆற்றல் பாத்தீங்கன்னா 2 செல்லையும் வந்து இணைத்து வைக்கிற பகுதி அப்படின்னு. அதை வந்து நீங்க வந்து சயின்டிபிக் டெர்மினாலஜி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இட்ஸ் எ பேரியர் மெக்கானிசம், எபித்தீலியல் பேரியர். அது வந்து டைட் ஜங்ஷன் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வெரி சிம்பிள். நீங்க வந்து விஷுவலா வந்து மெமரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டும் போது வந்து 2 செங்கலுக்கு இடையில வந்து சிமெண்ட் வைக்கிறாங்களா, அதே போலதான் நம்மளுடைய உடல் கட்டமைப்பும் வந்து 2 செல்லுக்கு இடையில வந்து ஒரு சில புரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. அந்த ஒரு சில புரோட்டீன்ஸ் வந்து அதாவது இட்ஸ் லைக் பார்டர் ஃபோர்ஸ். எந்த ஒரு எனிமியும் வந்து உள்ள வர விட முடியாம வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். ஆனா இது வந்து வைரஸ் மாதிரி உள்ள போகும்போது வந்து அந்த பார்டர் ஃபோர்ஸை வந்து உடைச்சிருது. அந்த உடைச்சோம்னா அது உள்ள போகுது. ஸோ பேசிக்கலி இந்த என்டையர் சிஸ்டம் பாத்தீங்கன்னா வந்து இந்த இருமல், காஃப், ஸ்னீசிங் இது எல்லாமே ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். ஏன்ப்பா இப்போ வந்து காஃப் ரொம்ப வருது, அதெல்லாம் எப்படி நம்ம ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸ்னீசிங் வருது, ஒரு அலர்ஜி இருக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஸ்னீசிங் இருக்கு, அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமா அப்படி கேட்கலாம். ஆமா, அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதுக்கு வந்து இருமல் வருது? இருமல் ஏன் வருது அப்படின்னா வந்து இட் இஸ் அ சைன். அதாவது வந்து ஒரு எனிமி வந்து நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா வெளியே பிடிச்சி தள்ளி விடுறோம். அதே போலதான் வந்து நம்ம உடம்பும் வந்து அந்த வைரஸ் அல்லது பாக்டீரியா வந்து வெளியே தள்ளுறதுதான் வந்து காஃபா வந்து வெளியே போகுது. காஃப் பண்ணும்போது அந்த டிராப்லெட்ஸ் மூலமா வெளியே போகுது. தட் இஸ் குட் ஃபார் இண்டிவிஜுவல். அதாவது காஃப் பண்ணும்போது வைரஸ் வந்து அதாவது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வைரஸ் வந்து வெளியே போகுது. ஆனா வெளியே போற நேரத்துல என்ன ஆகுதுன்னா பக்கத்துல இன்னொரு ஆள் இருந்ததுன்னா அவங்களோட உடம்புக்கு போயிடும். அதுதான் வந்து இன்ஃபெக்ஷன். என்டையர் சிஸ்டம் பாத்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல்ல வந்து அந்த வைரஸ்ல இருந்து பாக்டீரியா வந்து காப்பாத்துறதுக்கு எல்லா விஷயமும் நடக்குது. ஆனா வந்து அந்த காப்பாத்துற மெக்கானிசம் வந்து ஓவர் என்தூசியாஸ்டிக்
இந்த இருமல் வரும்போது இருமல் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த வைரஸை வந்து வெளியே தள்ளுறதுக்கு தான் வந்து இருமல் இருக்குது. அதே போலதான் ஸ்னீசிங், அதாவது ஒரு தூசியான இடத்துக்கு போனீங்கன்னா ஸ்னீசிங் வருது. காரணம் என்ன அப்படின்னா வந்து அந்த மூக்குக்குள்ள போன வந்து மெட்டீரியல் வந்து வெளியே தள்ளுறதுக்கு தான் வந்து ஸ்னீசிங் வருது. ஸோ இது மாதிரி வந்து லங்ஸ் ஒவ்வொரு ஆர்கன்லயுமே இந்த மாதிரி மெக்கானிசம் வந்து செக்யூரிட்டி மெக்கானிசம் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேம் மெக்கானிசம் ஏன் நோஸ்க்கும் காற்று பைக்கு இவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டொமக் இருக்குது. இப்போ நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்டு ஸ்டொமக் எங்க இருக்குது, அதாவது லங்ஸுக்கு கீழே இருக்குது. வாய் எங்க இருக்குது, மேல இருக்குது. ஏன் இவ்வளோ தூரம் வந்து நம்ம சாப்பாடு வந்து உள்ள இறங்கணும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாயில இருந்து ஸ்டொமக் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஜான் வந்து இருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து வாய் வந்து வயிற்று பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்கலாம். சேம் மெக்கானிசம். வாய் வந்து வயிற்று பக்கத்துல இருந்ததுன்னா ஏதோ ஒரு பாய்சன் வந்து சாப்பிடுறோம் அப்படின்னா உடனே வந்து அது பிளட்ல கலந்து வந்து உடனே வந்து ஒரு டேமேஜ் ஆயிடும். ஸ்டொமக் டேமேஜ் ஆகும், அது பிளட்ல கலந்ததுன்னா என்டையர் ஆர்கன் டேமேஜ் ஆகும். பேசிக்கலி வந்து வாய் வந்து இவ்வளவு தூரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து அதுல பாய்சன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து உடனே வந்து வாமிட்டிங் வந்து அது வந்து அது சென்ஸ் பண்ணல, இதுல வந்து பாய்சன் இருக்கலாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து பிரெயின் வந்து சென்ஸ் பண்ணி வாமிட்டிங் பண்றதுக்கு வந்து ஒரு டைம் தேவைப்படுது, ஸ்பேஸ் தேவைப்படுது. இப்போ டைரக்டா வந்து வாய்க்கு பக்கத்துல அல்லது வந்து இந்த இரைப்பை அதாவது ஸ்டொமக்கு பக்கத்துல வாய் இருந்ததுன்னா அந்த பாய்ஸ் வந்து டைரக்டா வந்து பிளட்ல கலக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதே போல ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு உறுப்புலையுமே வந்து நம்மளை உறுப்புகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு உள்ள மெக்கானிசம் வந்து நமக்கு எதிரியா வந்து மாறிடுது இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஏன்னா வைரஸ் வந்து உண்மை கிடையாது. வைரஸ் வந்து உள்ள வந்து அது வாட்டியா மல்டிப்ளை ஆகி வைரஸோட மெக்கானிசமே வந்து வைரஸ் உள்ள வந்து நாட் ஓன்லி வைரஸ், பாக்டீரியா வைரஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை ஆகுது. ரீப்ரொடக்ஷன் இஸ் த மெயின் திங். ஆனா வந்து அதை வந்து எதுக்குறதுக்காக நம்ம பாடி வந்து அதை கில் பண்றதுக்காக பாடி வந்து ஒரு சில மெக்கானிசம் வந்து இது பண்ணுது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மெக்கானிசம் பாத்தீங்கன்னா வந்து 70% இந்த சேம் சிச்சுவேஷன். இந்த வைரஸ்ல வந்து 70% ரொம்ப பேருக்கு வந்து அவங்க வைரஸ் இருந்ததே அடையாளமே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒன்லி 20 to 30% வந்து இந்த மாதிரி இந்த காற்று பையில வந்து நீர் வந்து சேருது. 5% வந்து என்டையர் பாடியில வந்து அந்த வைரீமியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்டையர் பாடியில வந்து வைரஸ் கலந்து பிரெயின் கிட்னி எல்லாத்துக்கும். தட் இஸ் ஒன்லி த 2 to 5%. அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் திங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து டெல்லியில இருந்தப்போ வந்து டெங்கு ஃபீவர் வந்து டெங்கு ஃபீவர்ல எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப பேர் இருந்தாங்க. கரெக்டா அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ வந்து கோமார்பிட் கண்டிஷன் ரொம்ப பேருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு நோய் இருந்திருக்குது. அந்த நோயோட இது இன்னொரு நோய் வந்து ஆட் பண்ணும்போது அந்த பாடி வந்து அந்த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் வந்து இழந்தது. ஏன்னா வந்து இப்போ நீங்க ஒரு லோடு எடுக்கிறீங்க, ஒரு மூட்டை அரிசி வந்து இப்போ வைக்கிறீங்க, தாங்கிக்கலாம். ஒரு மூட்டை அரிசி ஆல்ரெடி ஒருத்தருக்கு வந்து நோய் இருக்குது அப்படின்னா அது ஒரு மூட்டை அரிசி இருக்குன்னு. 2 நோய் இருக்குன்னா 2 மூட்டை அரிசி. அதுக்கு மேல இந்த வைரஸ் நிக்கணும்னா அப்படியே வந்து ஆளை வந்து தவிர்த்து. இதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. இது தவிர இப்போ வந்து ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு சில வந்து ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கு வந்து நோயே இல்லை இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து சிவியர் ஸ்டேஜுக்கு போகுது. ஏன் அப்படின்னு வந்து இன்னும் தெரியல. காரணம் வந்து அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப்பா கூட இருக்கலாம், அவங்க வந்து இன்ஹரண்டா இம்யூனிட்டி வந்து கம்மியா இருக்கலாம். அது மாதிரி வந்து ஸ்டில் வந்து ஒய் சம் பீப்புள் ஆர் வெரி சசப்டபிள். எதுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நோய் வந்து பாதிப்பு அதிகமா இருக்குது, எதுக்கு ஒரு சிலருக்கு வந்து நோய் பாதிப்பு வந்து கம்மியா இருக்குது. இஸ் ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு $1 million கொஸ்டின். ஏன் அப்படின்னு வந்து சொல்றது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே சிச்சுவேஷன்ல தான் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து சிகரெட் பிடிப்பாங்க, ஒரு சிலர் வந்து இது மாதிரி வந்து ஆல்கஹால் குடிப்பாங்க. சிகரெட் பிடிக்கிற எல்லாத்துக்குமே வந்து லங் கேன்சர் வர்றது கிடையாது. ஆல்கஹால் குடிக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வந்து லிவர் கேன்சர் வந்து வர்றது கிடையாது. அது ஏன் ஒரு சிலருக்கு வருது, ஏன் ஒரு சிலருக்கு வரல? ஒரு சிலர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாதிரி ஸ்டில் வந்து லங் கேன்சர் வரும். அதே போல வந்து இது மாதிரி வந்து ஆல்கஹாலிக் பீப்புள் இருப்பாங்க, ஸ்டில் தே டெவலப் லிவர் கேன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம். ஸோ இது எல்லாம் அதாவது இது பியாண்ட் அவர் கண்ட்ரோல். ஆனா வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி மெக்கானிசம். நம்ம வந்து இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்றது, இந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி நம்ம இது மாதிரி பிரீதிங் எக்ஸசைஸ், அதாவது வந்து லங்ஸ் அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது வந்து லங்ஸ் வந்து ப்ரிப்பேர்டா இருக்கு, இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகுது. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா வந்து நம்ம டெல்லி மண்டலத்துல இருந்து பண்ண ஸ்டடியில பாத்தீங்கன்னா வந்து
டைம், அதாவது ஒரு 3 month மெடிடேஷன் காய்கல்பாவோட சேர்த்து பண்ணும்போது ஒரு சில சைட்டோகைன், அதாவது வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ற சைட்டோகைன்ஸ் வந்து ஒரு நல்லா வந்து குறையுது. அது ஒரு சில சைட்டோகைன்ஸ் பேட் சைட்டோகைன்ஸ் இருக்கும், ஒரு சில சைட்டோகைன்ஸ் வந்து குட் சைட்டோகைன்ஸ் இருக்கும். ஸோ நான் எங்க இது இந்த ஃபைண்டிங் படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேட் சைட்டோகைன்ஸ் வந்து குறையுது. இன்ஃபேக்ட் ஒரு சில சைட்டோகைன்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஆஸ்மா. ஸோ ஏன் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஆஸ்மாவோட அட்டாக் வந்து கம்மியாகுது அப்படிங்கறது ஒரு சின்ன க்ளூ வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே போல வந்து மெடிடேஷன் பண்ணும்போது வந்து பாடி வந்து ப்ரிப்பேர்டா இருக்குது. இஃப் சம்திங் இஸ் கமிங் இட் கேன் அட்டாக் இந்த மாதிரி. So now I am going to the next. So these are all the protective mechanism. For example, பாத்தீங்கன்னா ஒரு enemy வந்து உள்ள வரும்போது first foreign particles, இதே ஃபாரின் பார்ட்டிகல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் தான் இட் குட் பி பாக்டீரியா, வைரஸ். எப்படி வந்து நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த பார்டர் சிஸ்டம் எப்படி எனிமியை வந்து ஹேண்டில் பண்றாங்களோ அதே சிஸ்டம் தான் நம்ம வந்து உடம்புலையும் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரைமரி பேரியர், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்மி பீப்புள் வந்து தடுத்து நிற்கும். ஆர்மி பீப்புள் தடுத்து நிறுத்துற மாதிரி தான் தட் இஸ் த பிரைமரி பேரியர் மெக்கானிசம். நம்ம அந்த மூச்சு குழாய் அல்லது வந்து நம்ம ஜிஐடி, அதாவது கேஸ்ட்ரோ வயிற்று பகுதின்னு பார்த்தோன்னா அதுல உள்ள குழாயில வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதுல வந்து எபித்தீலியா அப்படின்னு ஒன்று இருக்கும். எபித்தீலியா இஸ் நத்திங் பட் ஒரு செல் அப்படிங்கிறது. அந்த செல்ல இருந்து தான் வந்து ஸ்பியூட்டம், அந்த சளி வந்து செக்ரீட் ஆகி வெளியே வர்றது. அது போக வந்து காஃபிங், ஸ்னீசிங், இதெல்லாம் மெக்கானிசமே வந்து செக்யூரிட்டி மெக்கானிசம். இதையும் தாண்டி அந்த ஃபாரின் பார்ட்டிகிள் வந்து உள்ள வந்துட்டா செகண்ட் பேரியர் மெக்கானிசம் வந்து ஒரு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படிமா. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டில வந்து ரொம்ப செல்ஸ் இருக்கு, மேக்ரோஃபேஜஸ், நியூட்ரோஃபில். இது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆர்மியை வந்து ஆர்மி பீப்புள் வந்து கல்ல வந்து மண்ணை தூக்கிட்டு உள்ள வந்தா நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேரியர் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்து ஐடி கார்டு. ஸோ இந்த இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு போலீஸ் மாதிரி தான். அதையும் தாண்டி போலீஸ் கல்லையும் வந்து மண்ணை தூவி உள்ள வந்துட்டா அப்புறம் வந்து மக்கள்கிட்டே ஒரு சில மெக்கானிசம் இருக்கும். அது போக அக்வயர்ட் இம்யூனிட்டி. அக்வயர்ட் இம்யூனிட்டி இஸ் லைக் a court, very specific. Not all the cases go to the court, only particular cases go to the court. கோர்ட்ல வந்து ஜட்ஜ் இருப்பாங்க, வக்கீல் இருப்பாங்க. இது இன்டென்ஸ் மெக்கானிசம் தான் நம்ம பாடியில நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்மி ஃபோர்ஸ், தட் இஸ் லைக் பிரைமரி பேரியர் மெக்கானிசம். அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இன்னேட் இம்யூனிட்டி, போலீஸ் ஃபோர்ஸ் மெக்கானிசம். அதுவும் ஃபெயில் ஆயிடுனா ஜுடிஷியல் ஃபோர்ஸ் மெக்கானிசம். இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இம்யூனிட்டி வந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள், அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேசிக்கலி வந்து இந்த பயாலஜி அப்படின்னாலே வந்து ரொம்ப பேருக்கு வந்து ரொம்ப ஒரு பயம் வரும். பயாலஜி அப்படின்னால ஏன் பயம் வருதுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து இருக்கிற ஒரு வேர்டோட டெர்மினாலஜி வந்து ரொம்ப பேருக்கு வந்து பிடிக்காது. ஆனா வந்து அந்த வேர்டோட டெர்மினாலஜி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதே சேம் மெக்கானிசம் வந்து உங்களோட குழந்தை பயாலஜி படிச்சாங்கன்னா இதை சொன்னீங்க அப்படின்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது சொல்றேங்க. யாருக்காவது இந்த இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோமே, இம்யூனிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து எங்க இருந்து வந்ததுன்னு தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெர்மினாலஜி. யாருக்குமே இம்யூன் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு தெரியும். ஆனா வந்து இம்யூனிட்டின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நானே சொல்றேன். ஸோ இம்யூனிட்டிக்கும் முனிசிபாலிட்டிக்கு என்ன சம்பந்தம் அதுதான் சம்பந்தம். அதான் இம்யூனிட்டி அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா மியூன் அப்படிங்கிறது the word came from the municipality. லாட்டின் அண்ட் கிரீக் டைம்ல வந்து அப்பவே வந்து முனிசிபாலிட்டி வந்து இது இருந்திருக்கு. அதுல வந்து என்ன அப்படின்னா யாரு பேலஸ்ல, அதாவது கிங் இருக்கிற பேலஸ் அவங்க வந்து இன்கம் டாக்ஸ் அந்த மாதிரி டாக்ஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பேசிக்கலி இட்ஸ் a tax exemption. that is the municipal tax. இப்போ வந்து நம்ம இன்கம் டாக்ஸ் ரெவென்யூ டாக்ஸ் இருக்கு, முனிசிபாலிட்டி டாக்ஸ் வந்து எக்ஸாம் வந்து அதான் வந்து. ஸோ பேசிக்கலி ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த முனிசிபாலிட்டி டாக்ஸ். அந்த ப்ரொடெக்ஷன் தான் வந்து அப்படியே வந்து பாரோ பண்ணி அந்த வேர்டை வந்து இம்யூனிட்டின்னு வச்சுட்டாங்க. Basically, this is like protection from the disease or protection against the germs. So this is the entire mechanism. Every organ, ஒவ்வொரு ஆர்கன்லயுமே இது எல்லா மெக்கானிசமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மூக்குல எடுத்து, அதாவது இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மூக்குல இருந்தே ஆரம்பிச்சிருது அந்த செக்யூரிட்டி மெக்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மூக்குல வந்து ஏன் முடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா
பிக் பார்ட்டிகல்ஸ்லாம் அங்கேயே ஃபில்டர் ஆயிருக்கு. அதையும் தாண்டி உள்ள போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து மியூக்கஸ் இருக்குது. அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த மியூக்கஸோட கலந்துருது. அதுல வந்து சீலியா அப்படிங்கிற வந்து சின்ன முடி மாதிரி இருக்கும், அது வந்து மேல அடிச்சுக்கிட்டே இருக்கும், சீலியர் பீட்டிங் சொல்லுவாங்க. அது வந்து அந்த என்ட்ராப்டு பார்ட்டிகல்ஸ் வந்து மேல தள்ளி காலையில வந்து நம்ம எழுந்தோம் அப்படின்னா வந்து ஒரு கொஞ்சம் சளி வெளியே வந்தோம்னா அந்த இடத்துல வந்து வெளியே வந்துடும். ஸோ இதே போல இந்த மியூக்கஸ் ரிலேட்டட் மெக்கானிசம் வந்து நம்ம வயிற்றுலயும் இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து நம்மளுடைய உடல் பகுதி வந்து என்விரான்மெண்டோட வந்து கனெக்ட் ஆயிருக்கோ எல்லா இடத்துலயுமே இந்த மெக்கானிசம் வந்து இருக்கு. இந்த எல்லா மெக்கானிசமும் ஃபெயில் ஆகும் போதுதான் நமக்கு வந்து டிசீஸ் வந்து வருது. நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோம் அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம்னா இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த இம்யூனிட்டியில இருக்கிற ஒரு சில ஜீனை வந்து வெளியெடுத்தீங்கன்னா அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப நோய் வந்து வர ஆரம்பிச்சோம். ஸோ இம்யூனிட்டி நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கிறோம், இட் டசன்ட் மீன் தட் அவர் சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங். It means that system perfectly working, that's what we are not getting any disease அப்படிங்கிறது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு வைரஸ் அல்லது வந்து ஒரு பொல்யூட்டன் பார்ட்டிகல் வந்து உள்ள வந்தது அப்படின்னா அதை வரவிடாம தடுக்கிறதுக்கு ஆர்மி ஃபோர்ஸ் மாதிரி வரிசை செல்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து ஜீவகாந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜீவகாந்த ஆற்றல் உடையும் போது என்ன ஆகுனா இந்த செல்ஸ் வந்து உருக்குலைந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து எபிதீலியல் பேரியர். இந்த பேரியர் வந்து என்ன பண்ணா நம்ம மூச்சு குழாயில வந்து இந்த பேரியர் வந்து இருக்கும். சச்சவே தட் அது மூச்சு குழாயில வந்து உள்ள போக விடாம தடுத்துரும். அப்படியே போனாலும் இந்த மாதிரி மற்ற செல்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அது மாதிரி ஆர்மி ஃபோர்ஸ், போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ஃபோர்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் வந்து இம்யூனிட்டி இருக்குது. அந்த ரெண்டு செல்லுக்கு இடையில வந்து ஒரு சில புரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. ரெண்டு செல்லுக்கு இடையில வந்து புரோட்டீன்ஸ் வந்து ரெண்டு செல்லு அந்த புரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா வந்து அந்த செல்லை வந்து அதாவது விட்டு விடாம, அதாவது வந்து செல்லை வந்து விட்டு விடாம, அதாவது தனியா போக விடாம அது வந்து அதை பிடிச்சு வச்சுக்கும். அந்த ஜீவகாந்த ஆற்றல் வந்து என்ன பண்ணுன்னா ரெண்டு செல்லை ஒரேடியா வந்து பிடிச்சு வச்சுக்கும். அந்த சிமெண்ட், அதாவது வந்து ரெண்டு செங்கலுக்கு இடையில எப்படி சிமெண்ட் இருக்கோ அதே மாதிரி ரெண்டு செல்லுக்கு இடையில வந்து இந்த புரோட்டீன்ஸ், அந்த எபிதீலியல் பேரியர் ரிலேட்டட் புரோட்டீன்ஸ் இருக்குது. மகரிஷி டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ஜீவகாந்த ஆற்றல். ஜீவகாந்த ஆற்றல் கம்மியாகும் போது ரெண்டு செல் வந்து அப்படியே உடஞ்சி, அதாவது வந்து ஒரு பழைய வீடு ஆனது அப்படின்னா என்னாகும், அந்த சிமெண்டோட கெப்பாசிட்டி கம்மியாகி அந்த செங்கல் வந்து விழ ஆரம்பிச்சோம். அந்த விழ ஆரம்பிக்கிறதா ஜீவகாந்த ஆற்றல், அது ஜீவ வித்து குழம்பு உடைஞ்சி அந்த மாதிரி பினாமினா வந்து எபிதீலியல் பேரியர் இருக்கு. சப்போஸ் இந்த வந்து எபிதீலியல் பேரியர் வந்து டிஃபெக்டிவா இருக்குது, பேரியர் இஸ் வெரி சிமிலர் டு தி ஆர்மி மெக்கானிசம். இந்த பேரியர்ல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேரியர் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி பிரிக்ஸ். பயாலஜில வந்து செல்ஸ், லைக் இங்க வந்து மெனி செல்ஸ் இருக்கு, சீலியேட்டட் செல்ஸ், இதெல்லாம் ரொம்ப சயின்டிபிக் டெர்மினாலஜி. ரொம்ப சிம்பிளா வந்து எபிதீலியல் செல்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து கீழே வந்து ஒரு நார்மல் ஏர்வே சிஸ்டம் வந்து போட்டிருக்கேன். அந்த நார்மல் ஏர்வே சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ரைட் சைட்ல வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி பிக்சர், லெஃப்ட் சைட்ல வந்து கைண்ட் ஆஃப் லைட் மைக்ரோஸ்கோபி பிக்சர். லைட் மைக்ரோஸ்கோபி பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன சீலியா மாதிரி, அதாவது ஒரு ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அந்த ஹேர் லைக் செல்லுக்கு தான் எபிதீலியா. அந்த ப்ரொஜெக்ஷன், அந்த எபிதீலியால தான் ஏதாவது வைரஸ் போனதுன்னா அந்த இடத்துல வந்து இப்போ நீங்க கொரோனா வைரஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அதை நீங்க இப்போ அது அந்த பேரை ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது கொரோனான்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா கிரவுன், அதாவது வந்து ஒரு அரச இருக்கிற மாதிரி வந்து முள்ளு மாதிரி இருக்கும். அந்த முள்ளு மாதிரி இருக்கிறது வந்து அது ஸ்பைக் அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்பைக்ல இருக்கிற ஒரு புரோட்டீனுக்கு பேர் வந்து ACE, ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படின்னு சொல்றோம். ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படிங்கிறத அந்த ஸ்பைக்ல இருக்கும். அந்த என்சைம் வந்து அந்த ரிசெப்டார் இது வெரி சிமிலர். அதாவது வந்து ஒரு கீ வந்து பர்டிகுலர் கீ மட்டும் பர்டிகுலர் லாக்கோட இருக்கும். ஒரு லாக்குக்கு ஒரே ஒரு கீ தான் இருக்கும். அதே போல வந்து அந்த புரோட்டீனுக்கு வந்து ஒரே ஒரு ரிசெப்டர் இருக்கும். அந்த ரிசெப்டர் மூலமா அந்த வைரஸ் வந்து உள்ள போகும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேட் என்ட்ரி மெக்கானிசம். அந்த கேட் என்ட்ரி மெக்கானிசத்துக்கு வந்து அந்த ரிசெப்டர் வந்து அந்த நம்ம உடம்புல இருக்கணும், அந்த புரோட்டீன் வந்து அந்த ஸ்பைக்ல இருக்குது. ஸோ இது நீங்க பார்த்துருக்கிறது வந்து இந்த நம்ம ஏர்வே எபிதீலியா, அதுக்கு அந்த வழியா தான் வந்து அந்த வைரஸ் வந்து உள்ள போறதுக்கு மெக்கானிசம். இந்த ஏர்வேல உள்ள ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆர்மி ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 3 times, அதாவது எக்ஸப்ட் சி வி ஹாவ் அ பாகிஸ்தான் பார்டர், நேபாள் பார்டர், பங்களாதேஷ் பார்டர், அதுக்கு மேல கொஞ்சம் போனா சைனீஸ் பார்டர். எப்படி அந்த ஒவ்வொரு பார்டர்லையும் அந்த நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கிறாங்களோ
அதே போல அந்த எனிமி, அதாவது பாக்டீரியா வைரஸ் உள்ள வர விடாம தடுக்கிறதுக்கு இருக்கிற மெக்கானிசம் தான் இந்த எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுது. இந்த எபித்தீலியல் பேரியர் வந்து ரொம்ப குருஷியல். ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா இந்த எபித்தீலியல் பேரியர் வந்து ரொம்ப டிஃபெக்டிவா இருக்கும். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் இம்யூனிட்டி. எவ்ரி டைம் யூ டாக் அபவுட் இம்யூனிட்டி, அதாவது வந்து இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னா வந்து வைரஸ் நமக்கு ஒன்றும் பண்ணாதான் முடியும். ஸோ இம்யூனிட்டி தவிர ஒரு சில ஜீன் வந்து இருக்குது. ஜீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஜீன் வந்து இந்த எபித்தீலியல் பேரியர் ரெண்டு செல் வந்து பிடிச்சு வச்சிருக்கிற ஃபோர்ஸ் வந்து ஒரு சிலருக்கு கம்மியா இருக்கும். அது ஒரு சிலருக்கு வந்து ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிறனாலதான் ஒரு சிலருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. So that is not really immunity, that is a structure. Cellular structure itself is very different, defective structure. For example வந்து நம்ம பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு ஒரு டேம் கட்டுறோம். டேம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா வந்து டேம்ல உள்ள வாட்டர் வந்து வெளியே வராது. ஆனா ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா வந்து வாட்டர் லீக் ஆகும். ஸோ சேம் மெக்கானிசம் தான் இங்க உள்ள அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒழுங்கா வந்து கட்டமைப்பு, அதாவது ரெண்டு செல்லுக்கு இடையில வந்து இடைவெளி இல்லாம இருந்தது அப்படின்னா வைரஸ் வந்து உள்ள போகாது. இன்கேஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து பை பர்த் வந்து அது வந்து டிஃபெக்டிவ் ஆகும். டிஃபெக்டிவா இருந்தது அப்படின்னா வந்து இந்த பாக்டீரியா, வைரஸ், அலர்ஜன் எல்லாம் வந்து உள்ள போகும். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் இம்யூனிட்டி பட் ஆல்சோ ஜீன் மேக்கப் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து உள்ள வைரஸ் பாக்டீரியா வரவிடாம தடுக்கிறதுக்கு அந்த பார்டர் லைன் ஃபோர்ஸ் மாதிரி இந்த எபித்தீலியா வந்து இருக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து ஃபெயில் ஆனது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபோர்ஸ் லைக் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து வரும், அதுக்கு ஜுடிஷியல் ஃபோர்ஸ். பேசிக்கலி இந்த என்டையர் ஏர்வே ஸ்டாயிங் பண்ண லைக் வந்து நோஸ்ல இருந்து காற்று பைக்கு இடையில டிராவல் பண்ணிட்டு வருது யாரு, அதுக்கு வந்து ஏர்வே அப்படின்னு சொல்றோம். ஏர்வே அப்படின்னு சொல்றது அல்லது வந்து பண்ணா மூச்சு குழாய் அல்லது காற்று குழாய். இந்த காற்று குழாய் வந்து காற்றை வந்து டிரான்ஸ்பர் பண்றது மட்டும் கிடையாது, அந்த காற்றுல உள்ள பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி பியூரான ஏர் தான் வந்து காற்று பைக்கு போறது மாதிரி வந்து பண்ணுது. அதனாலதான் வந்து மிலிட்டரிக்காரங்க வந்து டெய்லி 24/7 வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் ஹாப்பி இன் த வில்லேஜ் ஆர் சிட்டி. சிமிலர்லி ஏன்னா எவ்ரி டைம் வி ஆர் டேக்கிங் பிரீதிங், அந்த ஒவ்வொரு பிரீதிங் எடுக்கும்போது அந்த மாதிரி பாக்டீரியா வைரஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. அதை கண்டினியூஸா இது ஃபில்டர் பண்ணிட்டே இருக்குது. இந்த ஃபில்ட்ரேஷன் மெக்கானிசம் டிஃபெக்ட் வரும்போதுதான் மல்டிபிள் டிசீசஸ் லைக் இன் லங், இது பாத்தீங்கன்னா என்டையர் டிசீசஸ் டிசீசஸ். ஒரு சில டிசீசஸ் வந்து இன்ஃபெக்ஷன் டிசீசஸ், அதாவது மைக்ரோப்ஸ், அதாவது கிருமினால வர்றது. அது கிருமினால வர்றது வந்து 3 டைப்பா பிரிக்கலாம், அதாவது பாக்டீரியல் டிசீசஸ், வைரல் டிசீசஸ், ஃபங்கல் டிசீஸ் அப்படின்ட்டு. பாக்டீரியல் டிசீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் இருக்குது. வைரல் டிசீஸ்ல வந்து ஆன்டிவைரல் ட்ரக் அப்படிங்கிறது ரொம்ப கிடையாது. அதனால்தான் வந்து எப்பப்போ வைரஸ் வருதோ அப்பப்போ வி ஆர் சஃபரிங் அ லாட். ஏன்னா 1918 வந்து ஃப்ளூ வந்தது, அதே போல அது வந்துகிட்டே இருக்குது. பட் அந்த ஏன் வருது, எதுக்கு வருது, எங்க இருந்து ஆரிஜின் ஆகுது அப்படிங்கிறத சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஆஸ்மா, சிஓபிடி அப்படிங்கிறது ரொம்ப காமன் இன் இந்தியா அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இன் அடிஷன் தட் இன்ஃபெக்ஷன் டிசீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூ, அது மாதிரி மோஸ்ட்லி அந்த ஒரு அனிமல்ஸ்க்கும் இந்த இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ரொம்ப கனெக்ஷன் இருக்கும். ஸோ அனிமல், ஹியூமன் அண்ட் இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட் வைரஸ் 3 கனெக்ஷன் இருக்கும். 3க்கு கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்னு. ஜூ அப்படின்னா அனிமல். ஓகே, ஸோ பேசிக்கலி அனிமல் ஆக்ட் அஸ் அ கேரியர் ஃபார் த வைரஸ் ஃபார் த ஹியூமன். அதுக்கு பேர் தான் வந்து ஜூனோட்டிக் டிசீஸ். பார்க்காம இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனோட்டிக் டிசீஸ் ரொம்ப பேருக்கு தெரியும். இப்போ வந்து பேட், அதாவது வவ்வால்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வவ்வால்ல இருந்து ஏன் வந்தது, அது வவ்வாலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், எப்படி எல்லாம் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத சின்ன இதான் வந்து நம்ம பிரசன்டேஷன்ல பார்க்கலாம். பேசிக்கலி வந்து வைரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒய் இட் இஸ் கால்ட் வைரஸ் பாத்தீங்கன்னா வந்து விருலன் வைரஸ் அப்படின்னால வந்து பாய்சன். லட்டின் அண்ட் கிரீக் வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் அப்படின்னால பாய்சன். பியூர் டெர்மினாலஜி இந்த டிக்ஷனரியில பார்த்தா விருலன் அப்படின்னா வந்து பாய்சன் அர்த்தம். பேசிக்கலி வைரஸ் பாக்டீரியா மாதிரி வந்து உயிருள்ள பொருள் கிடையாது. பாக்டீரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீன் இருக்குது, எல்லாமே இதுலயுமே வந்து ஜீன் இருக்குது. ஆனா இந்த வைரஸ் மட்டும் இந்த ஹியூமன், அதாவது ஒரு பயாலஜிக்கல் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா அது கொஞ்ச நாள்ல இறந்துடும். அது இருந்தது அப்படின்னா தான் அதனால மல்டிப்ளையே பண்ண முடியும். ஆனா பாக்டீரியா அப்படி கிடையாது, வெளியில அதாவது உடம்புக்கு வெளியிலயும் அது மல்டிப்ளை ஆகும். ஆனா வைரஸ் மட்டும் இட்ஸ் லைக் எ கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து
நம்ம அதாவது நம்ம செல்லுல உள்ள மெஷினரியை வச்சுக்கிட்டே வந்து உயிர் வாழுது. ஆனா பாக்டீரியா அப்படி கிடையாது. செல்லுக்கு வெளியில இருந்தாலும் மல்டிப்ளை ஆகும். ஆனா வைரஸ் வந்து செல்லுக்கு உள்ள போனா தான் வந்து அது மல்டிப்ளை ஆகவே முடியும். அந்த மல்டிப்ளை ஆகுறதுக்கு, அதாவது 1ல இருந்து 2, 2ல இருந்து 4 பெருகிறதுக்கு அந்த மெஷினரி அதை வந்து நம்ம அதாவது நம்ம உடம்புல உள்ள மிஷினை வந்து யூஸ் பண்ணிட்டு அதான் வந்து மிஷினரி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வெரி சிம்பிள். இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹோம்ல வந்து வெளியில இருந்து நம்ம வந்து குக் பண்றோம். அதாவது வெளில இருந்து காய்கறி வாங்கி குக் பண்றோம். இது வந்து நம்ம ஹோம் அப்படிங்கிறது. சப்போஸ் வந்து நம்ம வந்து ஹோம் இல்லை, ஆனா காய்கறி வந்து மற்றவங்களுடைய வீட்டுல வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து குக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் நம்ம இது. ஆனா வந்து கேஸ் சிஸ்டம், அங்க உள்ள வாட்டர், இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டட் மாதிரி, ஒரு 3 days 4 days ரெண்ட்ல மாதிரி அங்க இருக்கிறோம். சேம் இதுதான் வைரஸ். வைரஸ் என்ன பண்ணுதுன்னா, வைரஸ்ல வந்து அந்த மெட்டீரியல் வந்து இருக்கும், மல்டிப்ளை ஆகக்கூடிய, ஆனா மல்டிப்ளை ஆக முடியாது. ஆனா எப்படி வந்து வந்து அந்த ஓனரோட கேஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுதோ, அதே போல இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய அதாவது அந்த ஹோஸ்ட் அப்படின்னு நம்மளுடைய மிஷினரியை யூஸ் பண்ணி அது மல்டிப்ளை ஆகி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இனிமேல் மல்டிப்ளை ஆக முடியாத டைம்ல வந்து என்னன்னா அந்த செல்லை வந்து சாகடிச்சுட்டு மற்ற செல்லுக்கு பரவும். எல்லாம் ஒரு ஸ்டேஜ் மேல இதுக்கு மேல வந்து இந்த பாடி இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மீன் டைம் ஆல்சோ இந்த பேசிக்கலி வைரஸ் இஸ் அ கெமிக்கல். அந்த ஹோஸ்ட் இல்ல அப்படின்னா வந்து பட்டினியா இருந்து அது இறந்து போடும். அதனால்தான் இந்த பிரேக்கிங், அதாவது இந்த நம்ம இந்த லாக்டவுன் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து பட்டினியா போடுறது தான் அந்த வந்து லாக்டவுன் பொசிஷன். அதாவது நம்ம வந்து கான்டாக்ட் இல்லை அப்படின்னா வந்து இட் வில் டை இட்ஸ் ஓன் அப்படின்னு. இப்போ வந்து கொரோனா வைரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைரஸ் அப்படிங்கிறது as I told you that is a chemical, virus is a poison. There are a kind of 2 types of virus, DNA viruses, RNA virus அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பேருக்கு டிஎன்ஏ அப்படின்னா வந்து டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், அது 2 அதாவது ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப நான் டீட்டெயிலா போக விரும்பல. ஆனால் பேசிக்கலி வந்து கொரோனா வைரஸ் இஸ் நாட் அ நியூ வைரஸ், இட் இஸ் ஆல்ரெடி நோன் லாங் டைம் பேக். அதாவது டெஸ்ட் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் கொரோனா வைரஸ் ஆல்ரெடி சொன்னேன் வந்து அதனுடைய கவர், அதாவது எந்த வைரஸ் எடுத்துட்டாலுமே உள்ள வந்து ஒரு லைனா இருக்குல்ல. இது பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸா ரொம்ப வைரஸ் பேர் இருக்கு. ஃபிளேவி வைரஸ், ரியோ வைரஸ், அதுல டிஎன்ஏ வைரஸ் ரொம்ப இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா பாக்ஸ் வைரஸ் சொல்றாங்க. பாக்ஸ்னா இந்த சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னா இந்த பாக்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது. அதே போல வந்து பார்வோ வைரஸ் அப்படின்னா அது இட் லீட் டு த செர்விக்கல் கேன்சர் சொல்றாங்க. இது சோ மெனி வைரஸ் அதை வந்து சொல்ல விரும்பல. கொரோனா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லா வைரஸ்லயுமே வந்து இன்சைடு வந்து ஒரு லைனா இருக்குது. அதான் ஜெனடிக் மெட்டீரியல். இப்ப நான் என்ன சொன்னேன், வந்து ஒரு காய்கறியை வந்து எடுத்துட்டு மத்த வீட்டுல போய் குக் பண்ணல, அதான் வந்து ஜெனடிக் மெட்டீரியல். அந்த ஜெனடிக் மெட்டீரியல்ல வந்து அந்த ஜெனடிக் மெட்டீரியல் வந்து கவர் பண்ணி இருக்கிறது தான் அது பாடி. அந்த கவர் பண்ணி இருக்கிறதுல வந்து அது வந்து முள்ளா இருக்குது. அந்த முள்ளுக்கு பேர் தான் ஸ்பைக்கு. அந்த ஸ்பைக்கை யூஸ் பண்ணி தான் வந்து அது வந்து நம்ம உடம்புல உள்ள அந்த எபித்தீலியால வந்து அது வந்து ஸ்ட்ராங் அடர் ஆயிடும். இப்ப வந்து அடர்னா வந்து நல்லா ஒட்டி அதுக்கு உள்ள போயிடும், உடம்புக்குள்ள அது செல்லுக்குள்ள வந்து போயிடும். இதுதான் வந்து கொரோனா அப்படிங்கிறது. நேம் இட் செல்ஃப் இஸ் அ கிங் கிரவுன், அதாவது கிரீடம் சொல்ல, கிரீடம்ஸ்ல உள்ள இருக்கிற முள்ளு மாதிரி இது வந்து கொரோனா. ஸோ இட்ஸ் நாட் அ நியூ வைரஸ். இப்ப வந்திருக்கிற வைரஸ் பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ மியூட்டன்ட் வைரஸ். ரொம்ப நாளா இருந்த வைரஸ்ல வந்து இப்போ வந்து ஸ்ட்ரெயின் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நியூ ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்து ஆல்ரெடி இஸ் என்ன சொல்றது, இஸ் கசின், அதாவது நியூ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றது. இந்த வைரஸ் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்பதான் ரீசெண்டா 2 or 3 papers பப்ளிஷ்ட். இட் கேம் ஃப்ரம் த பேட் அப்படிங்கிறாங்க, ஒரு சில வந்து இட் கேம் ஃப்ரம் த பேன்குலின் அப்படிங்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து there is a animal involved in this zoonotic diseases. For example, I'll tell you that. இந்த கொரோனா வைரஸ் பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. ஓகே, அந்த ஃபேமிலி இஸ் கமிங் ஃப்ரம் த, ஏன்னா வந்து நீங்க பயாலஜின்னு எடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல வந்து ஃபேமிலி, சப் ஃபேமிலி, ஃபேமிலி ஆர்டர், அந்த மாதிரி வந்து ஒரு கிளாசிபிகேஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் இதை வந்து கிளாசிஃபை பண்ணிடுவாங்க. இது வந்து இது மாதிரி கேரக்டர் இருக்கு, இதோட ஷேப் இருந்ததுன்னா இந்த மாதிரி கேரக்டரு, அந்த மாதிரி அதனுடைய பூர்வம், அந்த இன்ஃபெக்ஷன் பண்ற கேரக்டர் தகுந்த மாதிரி வந்து அதை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பிரிச்சு வச்சிருவாங்க. இப்போ நம்ம பிரிச்சு வச்சிருக்கலாம், இது மாதிரி வந்து
இன்ஜினியர்ஸ், இவங்க வந்து இன்ஜின்ல வந்து ஒர்க் பண்றாங்க, இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அந்த மாதிரி வந்து வேலைக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி இதை வந்து அதனோட உருவத்துக்கு தகுந்த மாதிரியோ அல்லது வந்து எந்த உறுப்பு வந்து அஃபெக்ட் பண்ணுது அதுக்கு தகுந்த மாதிரியோ வந்து இது மாதிரி ஒரு கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து கொரோனா வைரஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து 4 மேஜர் டைப்ஸ் இருக்கு. ஆல்பா, பீட்டா, காமா அண்ட் டெல்டா. இது வெரி யூஸ்வல் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து ஆல்பா, பீட்டா, காமா, கொரோனா. பட் வாட் வி டீல் லைக் இப்போ வந்து கோவிட்-19 சொல்றாங்க, அது வந்து பீட்டா கொரோனா வைரஸ். ஏன்னா இது வந்து ஏன் ஆல்பா பீட்டான்னு முதல்ல கண்டுபிடிச்சது வந்து ஆல்பா கொரோனா வைரஸ் அதுதான் சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பீட்டா கொரோனா வைரஸ். பீட்டாலாம் வந்து ரொம்ப டேஞ்சர். மற்றதெல்லாம் வந்தது போறது அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து காமன் கோல்டு வருது, ஒரு வாரத்துக்கு இருந்து போயிருது, அந்த மாதிரி தான் வந்து மற்ற வைரஸ். பட் இது வந்து ரொம்ப டேஞ்சர், பீட்டா கொரோனா வைரஸ். இதுல வந்து ஒன்னொன்னுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. சார், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 2003 வந்து வந்தது பேரு சார்ஸ் அப்படிங்கிற சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். கோவி அப்படின்னா கொரோனா வைரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோவிட்-19 சொல்றோம்னா கொரோனா வைரஸ் இன்ஃபெக்சியஸ் டிசீஸ் டிஸ்கவர்ட் இன் 2019 அப்படிங்கிறத ஷார்ட் நேம். அதே போல சார்ஸ் கோவி அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா இதுக்கு வந்து இந்த அதாவது இந்த கரண்ட் நியூ வைரஸ்க்கு வந்து என்ன பேர் வச்சாங்கன்னா WUHC அப்படின்னும். ஏன்னா இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் த உஹான், WU அப்படின்னா உஹான், HC, த உஹான் ஹியூமன் கொரோனா வைரஸ் அப்படின்னா பேர் வச்சாங்க. அப்புறம் வந்து அந்த இது வந்து ரேசிஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வந்து இமிடியட்லி நேம் வந்து எப்படி வச்சுன்னா சார்ஸ் கோவி-2 அப்படின்னு வச்சுட்டாங்க. சார்ஸ் கோவி-2 அப்படின்னா வந்து சார்ஸ் கோவி அப்படிங்கிற 2003 வந்து வந்தது. அதே போல அதாவது அதனோட ஜீன் சீக்வன்ஸ், அதாவது அந்த மெட்டீரியல், அதாவது ஜெனடிக் மெட்டீரியல் எடுத்து சீக்வன்ஸ் பண்ணி பார்த்தா வந்து 90% வந்து வெரி சிமிலர் டு சார்ஸ் கோவி. அதுதான் வந்து இட் இஸ் லைக் பிரதர் ஆஃப் திஸ் சார்ஸ் கோவி அப்படின்னா அந்த ரெஸ்ட் என்ன அதுக்கு பேர் வச்சாங்கன்னா சார்ஸ் கோவி-2 அப்படின்னு. அதாவது நம்ம எப்படி 1.0 2.0 சொல்லல, அது மாதிரி கோவி-2 பேர் வச்சிருந்தாங்க. லேட்டா ரொம்ப ரீசெண்டா வந்து பிப்ரவரி மாதம் வந்து அதுக்கு வந்து கோவிட்-19 அப்படிங்கிறது WHO வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க லைக் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபேமிலி. ஓகே, ஸோ பேசிக்கலி இது வந்து உஹான் அப்படிங்கிற சிட்டில இருந்து வந்தது. ஸ்டில் வந்து இதனோட ஆரிஜின் எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, புதுசா வந்தது, ஏற்கனவே இருந்ததா, புதுசா வந்ததா, ஸ்டில் வந்து போயிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு சில பேப்பர்ஸ் வந்து ரீசெண்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரோனா வைரஸோட சீக்வன்ஸ், அதாவது சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஜீன் மெட்டீரியல். அந்த ஜீனை வந்து எடுத்து அது என்னென்ன அந்த ஜீன்ல அப்படிங்கிறத பொறுத்து அது எப்படி நம்ம வந்து ஒரு கிரிமினல், ஒரு கைரேகை இருக்குது, யாரோ ஒரு திருட்டோ அல்லது வந்து ஏதோ ஒரு கொள்ளையடிக்க சம்பவத்துல வந்து ஒரு கைரேகை எடுத்து நம்ம வந்து அந்த கைரேகையை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும்ல, அதே போல இந்த இந்த வைரஸை எடுத்து அதாவது பேஷண்டோட பிளட்லயோ பேஷண்டோட லங்லயோ எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி அதுல உள்ள ஜீனை எடுத்து அந்த ஜீன்ல உள்ள லெட்டர்ஸ் இது ஐடென்டி லைக் வெரி சிமிலர் டு த ஃபுட் பிரிண்ட் ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி அதுல உள்ள சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 90% இட் மேட்ச் டு பேட் கொரோனா வைரஸ். அதாவது கொரோனா வைரஸ் பிரசன்ட் இன் த பேட் 90% வந்து மேட்ச் ஆயிருக்கு. அதனாலதான் வந்து ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இது வந்து பேட், அதாவது வௌவால்ல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு. அது 78% வந்து பேன்கோலின் அப்படின்னு. பேன்கோலின்னா ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது, ஆன்ட் ஈட்டர். பேன்கோலின் பயமா இருக்கும், உடம்பு ஃபுல்லா வந்து நான் சொல்றேன் காமிக்கிறேன், அந்த சொல்லிட்டேன். பேன்கோலின் அப்படின்னா உடம்பு ஃபுல்லா செல்லா இருக்கும். பட் வந்து இட்ஸ் வெரி வெரி சாதுவான மிருகம் அப்படிங்கிறது. அது சாதுவான மிருகம் தான். அது வந்து அது பேன்கோலின் அப்படிங்கிறது இப்ப இன்ஃபேக்ட் வந்து பேன்கோலின் வந்து எக்ஸ்டிங்க்ட் அனிமல் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உலகத்துல இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் காணாம போயிடும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் சைனீஸ் பீப்புள் only. They started hunting this pangolin for eating, for traditional purpose, spiritual purpose, many other things. They started hunting. So basically இந்த என்ன சொல்றாங்கன்னா இந்த கொரோனா, இப்ப கரண்ட் கொரோனா வைரஸ் வந்து இட் இஸ் a mixture of two viruses, bat virus and that means வௌவால் வைரஸ், வௌவால் உடம்புல இருந்த வைரஸ், அப்புறம் வந்து இந்த பேன்கோலின் உடம்புல இருந்த வைரஸ், இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. ஏன் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த ஃபுட் பிரிண்ட் வச்சு எப்படி வந்து ஒரு தீஃப் வந்து அந்த கைரேகை எடுத்து இதெல்லாம் இவரா இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே போல இந்த மாதிரி வந்து இப்ப கண்டுபிடிக்கும் போது பேட் ஒரு 90% சிமிலாரிட்டி இருக்கு வௌவாலோட. 78% வந்து இந்த பேன்கோலின் அப்படிங்கிறது ஆன்ட் ஈட்டர், அதாவது எறும்பு திண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேன்கோலின் வந்து இது மலேசியன் வேர்டு ஆக்சுவலி. அது நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்கு. ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து ஆரிஜின்.
முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பெரும்பாலும் வந்தது அப்படின்னா வந்து இஸ் ஃபீவர், டிஃபிகல்ட் இன் பிரீத்திங். ஃபீவர் ஏன் வருதுன்னு சொன்னேன். ஏன் வருதுன்னா வந்து அந்த அந்த வைரஸ் வந்து உடம்புலயே வந்து கொல்றதுக்காக உள்ள ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான் ஃபீவர். ஆனா வந்து ஒரு ஃபீவர் ஒரு ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா ஃபீவர் ஒரு ரொம்ப ஹை ஃபீவர் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே வந்து சரியாயிடும். ரொம்ப பேருக்கு அந்த 70% அப்படிதான் இருக்கு. ஃபீவர் வரும், வைரஸ் வந்து காணாம போயிடும். ஏன்னா காணாம போயிடும்னா வந்து அந்த வைரஸை எதிர்த்து நம்ம பாடி வந்து ஒரு ஆன்டிபாடி அப்படின்னு வந்து டெவலப் பண்ணிருக்கோம். அப்போ வந்து தே வில் பி கியூர்டு அப்படிங்கிற. ரொம்ப பேருக்கு வந்து அது நிமோனியா அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். இந்த மாதிரி இது வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து இஸ் ரிலேட்டிவ் ஆஃப் மெர்ஸ், மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் வைரஸ், சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். இந்த சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் வந்து 2002ல வந்தது. அண்ட் அதுக்கடுத்து அப்புறம் வந்து ஒரு 10 years கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். அந்த வந்த டைம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி மேட்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஸ்மே வந்து நவம்பர் 2002ல வந்து வந்திருக்குது. இதுவுமே வந்து நவம்பர் 2019. இது வந்து டிஸ்கவர்ட் இன் டிசம்பர். பட் வந்து அவங்க அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது நவம்பரே வந்து ஆரிஜின் ஆயிருக்குது. ஆரிஜின் ஆகி வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் இன்குபேஷன் பீரியட்ல இருந்ததுனால டிசம்பர்ல தான் வெளியே வந்ததுன்னு சொல்றாங்க. ஆப்டிமம் டைம் பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர். அந்த ஆப்டிமம் டைம் பாத்தீங்கன்னா ஏன் வந்து நவம்பர் டிசம்பர் பாத்தீங்கன்னா வின்டர் டைம். ஆக்சுவலா வின்டர் டைம் வந்து வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகுறதுக்கு சரியான டைம் பாத்தீங்கன்னா அது வந்து கரெக்டா வந்து ப்ரூவ் பண்ணல. ஆனா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து அந்த அந்த வின்டர் டைம்ல தான் அந்த வௌவால் இருக்குல்ல, வௌவால் வந்து ஹைபர்னேஷன் பீரியட் வந்து போகும். இப்போ ரொம்ப பேருக்கு வந்து ஹைபர்னேஷன் அப்படின்னா வந்து என்னன்னு தெரியலாம். இப்போ வந்து ஹைபர்னேஷன் அப்படின்னா வந்து இப்போ வந்து இப்போ ரொம்ப ஒரு சில அனிமல்ஸ் வந்து பாத்தீங்க, இப்போ வந்து போலார் பியர் அது மாதிரி ஒரு சில அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வின்டர்ல வந்து சாப்பாடு கிடைக்காது. வின்டர்ல சாப்பாடு கிடைக்காது, ஆனா அது உயிர் வாழும். அப்படிங்கிறதுக்காக உடல்ல வந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். மாற்றங்களா மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிசம் ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா வந்து சமாதி நிலைக்கு போற மாதிரி. இப்போ வந்து நீங்க கேள்விப்பட்டீங்களா அது மாதிரி வந்து சயின்ட் பெரிய பெரிய சயின்ட்லாம் வந்து சமாதி நிலைக்கு போனாங்க. அந்த சமாதி நிலைக்கு போகும்போது தான் அது ஹைபர்னேஷன் லைக் திங். இஃப் தே வாண்ட் தே வில் கம் பேக் அப்படிங்கிறது தான் ஹைபர்னேஷன். இந்த சமாதி நிலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த இஇஜி மெக்கானிசம், அந்த பிரீத்திங் ரேட்டு, கார்டியாக் ரேட் எல்லாம் வந்து கம்மியாயிடும். நீங்க வந்து இந்த இஇஜி எடுத்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கே தெரியல இது மாதிரி வந்து பி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவேக்கன் ஸ்டேட்ல வந்து இஇஜி எடுத்து பாத்தீங்கன்னா வந்து பி, அதாவது பீட்டா வேவ் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஆல்பா வேவ். ஆல்பா வேவ்னா அதாவது துரிய நிலையில வந்து ஆல்பா வேவ். அப்புறம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா தீட்டா வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டா வந்து சமாதி நிலைக்கு போகும்போது டெல்டா வேவ், பேட் டி, பிஏடி டி அப்படின்னு வந்து ஞாபகம். அந்த டெல்டா வேவ் போகும்போது அந்த சமாதி நிலை. அந்த சமாதி நிலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த கார்டியாக் ரேட் வந்து மெட்டபாலிசம், அதாவது மெட்டபாலிசம் இஸ் நத்திங் பட் பிரீதிங் ரேட் அண்ட் ஹார்ட் ரேட். ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும். ரொம்ப கம்மியாகும். இட் இஸ் லைக் நார்மலா வந்து 80 இருந்தது அப்படின்னா அந்த ஹைபர்னேஷன் போகும்போது மேக்ஸிமம் less than 10 அப்படிங்க. அது மாதிரி பிரீத்திங் ரேட்டுமே கம்மியாகும். நார்மலா வந்து ஒரு 14 to 16 இருந்தது அப்படின்னா அது அங்க போகும்போது வந்து 2 to 3 அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஸோ மெட்டபாலிசம் வந்து இதுதான் வந்து ஹைபர்னேஷன். பேசிக்கலா வந்து என்ன வௌவால் வந்து வின்டர் டைம்ல வந்து அதனால வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரோசன் ஆயிரும். அதனால வந்து அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து இப்போ வௌவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பேருக்கு வந்து ஏன் இந்த வௌவாலே வந்து உலகத்துல இருந்து நீக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா வைரஸுமே இந்த வர்ற வந்து டேஞ்சரஸ் வைரஸ்மே வந்து இட் ஹாஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த பேட் ஒன்லி, வௌவால் தான். அது ஏன் அப்படின்னு வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் இப்படி இருந்தது அப்படின்னா வந்து எப்படி வந்து மொஸ்கிட்டோ இப்போ டெங்கு வருதுன்னா வந்து மொஸ்கிட்டோ கில் பண்ணிடும். அந்த மாதிரி இந்த மாதிரி வைரஸ் இருக்கும். ஒன்னு we have to instruct China not to like kill this the bat and bancolin அப்படிங்கிற மாதிரி. இல்ல அப்படின்னா வந்து பேட்டே வந்து நம்ம வந்து we have to entirely remove the system in our part. இல்ல அப்படின்னா வந்து இது வந்து அந்த சீக்வன்ஸ் பாருங்க 2002 2012 பேசிக்கலி நெக்ஸ்ட் இப்போ வந்து 2019 இஸ் லைக் 9 years 8 years அந்த கேப்ல தான் வந்துட்டு. நெக்ஸ்ட் we can expect something unless அதாவது இந்த மாதிரி சிஸ்டம், அதாவது வந்து இந்த பெட் அதை என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வந்து வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எல்லா மோஸ்ட் ஆஃப் த வைரஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த பேட். அதனால வந்து பேட் வந்து இந்த அதாவது வௌவாலை வந்து இந்த உலகத்துல இருந்து நீக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது.
அந்த பேட் இஸ் வெரி குரூஷியல் அனிமல். அதாவது இஸ் ஒன் ஆஃப் த ஈவன் தோ இது பேர்டா இருந்தாலுமே வந்து, அதாவது எல்லா பேர்டுமே, அதாவது எல்லா பறவைகளுமே வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியது. ஆனா இந்த வௌவால் மட்டுமே வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது. மேமல் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் லைக் ஒன் ஆஃப் த வெரி டிஃப்ரெண்ட் அனிமல். இஸ் லைக் வந்து மேமல் அப்படின்னு சொல்லுவோம். மேமல் அப்படின்னாலே வந்து பாலூட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாலூட்டிலேயே வந்து பறவை இனம் அப்படின்னு வந்து இந்த வௌவால் தான். இந்த வௌவால் மட்டும் இல்லை அப்படின்னா வந்து மாம்பழ உற்பத்தியே வந்து அப்படியே வந்து டிராஸ்டிக்கலா ரெடியூஸ் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த வௌவால் வந்து ஒரு பூவுல இருந்து மகரந்தத்தை இன்னொரு பூவுக்கு வந்து கொண்டு போவதற்கு உதவுது. ரிமெம்பர் நம்ம அந்த பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பூல வந்து ஹனி இருக்குது. அந்த ஹனி வந்து குடிக்கிறதுனால அந்த அந்த இன்செக்ட் வந்து நல்லது. அந்த ஹனி கொடுக்கறதுனால பூவுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டால, இதே நன்மை தான். அந்த பூ வந்து ஏன் வந்து பூல வந்து ஹனி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பூல ஹனி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்செக்ட் அந்த பூச்சி வந்து உட்காரல அப்படின்னா என்ன ஆகும், அங்க உள்ள மகரந்தம் ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கு போகாது. இதுதான் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வேலையை தான் வந்து இந்த வௌவாலும் வந்து பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாழைப்பழம், மாம்பழம் இது வந்து நமக்கு தெரிஞ்சது. இதே போல கிட்டத்தட்ட 300 வகையான பிளான்ட் ஸ்பீசிஸ் நீட் பேட். வௌவால் மட்டும் இல்ல அப்படின்னா, நீங்க ரொம்ப பேர் கேள்விப்பட்டீங்களா இது மாதிரி ஹனிபி மட்டும் இல்ல அப்படின்னா ரொம்ப அதாவது உற்பத்தி பாதிக்கப்படும். அதே போலதான் இதுவுமே வௌவால் மட்டும் இல்ல அப்படின்னா பெரிய பெரிய மாம்பழ உற்பத்தி, வாழைப்பழ உற்பத்தி எல்லாம் அஃபெக்ட் ஆகும். காரணம் அப்படின்னா வௌவால் இஸ் மெயின் திங். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இந்த மாம்பூ, வாழைப்பூ பாத்தீங்கன்னா வந்து மத்த பூ மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா இருக்காது. இந்த பூல வந்து அட்ராக்ஷன் வர்றதே வந்து அந்த பூச்சியை வந்து அட்ராக்ட் பண்றது தான். கலர்ஃபுல்லா இருக்கிறது காரணமே வந்து அந்த கலரை பார்த்தாவது அந்த பூச்சி போய் அங்க உள்ள ஹனி எடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ அட்ராக்ஷன் ஃபார் மகரந்த சேர்க்கை தான் இது எல்லாமே நடக்குது. ஆனால் இந்த பேட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அது வந்து கண்ணு தெரியாது. அது ஒரு சில பேட் வந்து கண்ணு தெரியும். ஓகே, ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பேட் வந்து கண்ணு தெரியாது. அது கண்ணு தெரியல அப்படின்னா வந்து அது மோஸ்ட் ஆஃப் த பூ வந்து கலர்ஃபுல்லாவே இருக்காது. மோஸ்ட்லி பூ இந்த பேட் மூலமா மகரந்த சேர்க்கை நடத்தக்கூடிய வந்து மரங்கள் அல்ல பூன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வெள்ளையா தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஹனி இருக்கும். மோஸ்ட்லி அந்த பூக்கள் பாத்தீங்கன்னா வந்து சன்செட்டுக்கு அடுத்துதான் பூவே பூக்கும். இப்போ சன்ஃபிளவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சன்னை பார்த்தாதான் வந்து பூ பூக்கும். ஆனா வந்து பேட் அதாவது வௌவால் மூலமா அதாவது மகரந்த நடக்கக்கூடிய பூ எல்லாமே வந்து சன்செட்டுக்கு அடுத்துதான் பூவும். ஏன் அப்படின்னா ஏன்னா வந்து வௌவால் வந்து நைட்ல தான் ஆக்டிவா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அதுல வந்து வௌவாலை வந்து இந்த உலகத்துல நீக்க முடியாது. நீக்கினால் வந்து மெனி 300 பிளான்ஸ் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். பிகாஸ் வௌவால் இஸ் அ ஹெல்பிங் போலினேஷன் அல்லது மகரந்த சேர்க்கைக்கு வந்து உதவுது அப்படிங்க. ஓகே, இந்த வௌவாலுக்கும் ஹியூமனுக்கும் என்ன சம்பந்தம்? இது வந்து பழைய இது ரொம்ப 1 minute. ஹலோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பேசிக்கலி நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னது எல்லாமே வந்து அந்த கரண்ட் கொரோனா வைரஸோட ஜீனை வந்து சீக்வன்ஸ் பண்ணி அந்த பேட் அண்ட் பேன்கோலினுக்கு வந்து ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் குட் பி ரீசன் இட் ஷுட் கம் ஃப்ரம் தீஸ் 2 ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது. அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் சீக்வன்ஸ் இது நான் ரொம்ப காமிக்கணும்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த மேல உள்ளதான் WHCV. இந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது அதை வந்து பேர் என்ன கொடுத்தோம்னா வுஹான். W ஃபார் வுஹான், H ஃபார் ஹியூமன், C ஃபார் கொரோனா, T ஃபார் வைரஸ். இப்போ லேட்டரான் வந்து அதை வந்து பேரை மாத்திட்டாங்க. அது வந்து பேட், அதாவது பேட்டோட சீக்வன்ஸ், பேட் கொரோனா வைரஸ் சீக்வன்ஸையும் பேன்கோலின் அதை கீழே உள்ளது வந்து பேன்கோலினோட ரொம்ப மேட்ச் ஆகுது. அதனால வந்து இது வௌவால்ல இருந்தோ அல்ல பேன்கோலின்ல இருந்தோ வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து சார்ஸ் பார்த்தீங்கன்னா 2002ல வந்தது. சிவியர் அக்ரூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் 2002ல வந்தது. அதுல வந்து வௌவால்ல இருந்து என்னன்னா போர்க்கு பின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ். வௌவால் வந்து என்ன பண்ணிருன்னா வௌவால்ல இருந்து எப்படி பரவும்னு பார்த்தா வௌவால் வந்து வௌவால்ல உள்ள யூரின், வௌவால்ல உள்ள ஒரு இந்த எக்ஸ்கிரீட்டா, அதாவது வந்து அதுல உள்ள மெட்டீரியல்ஸ், அதாவது வந்து உடம்புல இருந்து தள்ளுற மலம், அது மாதிரி செக்ரீஷன், அதாவது சலைவா,
யூரின், ஸ்டூல், இத வந்து இன்னொரு அனிமல். இந்த அனிமல் பாத்தீங்கன்னா பேசிக்கலி இந்த 2002ல வந்த சார்ஸ் வந்து என்ன அனிமல், இப்போ வந்து கரண்ட்லி வந்து பேட் அண்ட் பேன்குல்னு சொல்றோம். அப்போ வந்து வவ்வால் அண்ட் போர்க்குப்பின் நம்ம சொல்றோம். போர்க்குப்பின்னா வந்து நம்ம இதுல தமிழ்ல வந்து முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றி மாதிரி இருக்கிற இது வந்து அந்த எந்த சப்போஸ் வந்து ஒரு இடத்துல வந்து பேட்டை, அதாவது வவ்வாலையும் முள்ளம்பன்றியும் ஒரே இடத்துல போட்டு வச்சோம்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல், வவ்வால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற டைம்ல வந்து என்ன ஆகும்னா அது வந்து அந்த யூரின், சலைவா, ஸ்டூல்ல இருந்து வைரஸ் வந்து வெளியாகும். அந்த யூரின் அந்த டைம்ல வந்து அந்த யூரின் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸோட டச் ஆனது அப்படின்னா, ஃபார் இந்த போர்க்குபின், முள்ளம்பன்றி, கரண்ட்லி பார்த்தா ஆன்டிடர், அதாவது முள்ளம்பன்றி அந்த புழு பூனைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தான் வந்து ஜூனோட்டிக் பேரியர். அப்போ வந்து எப்ப மனுஷங்க வந்து இந்த புழு பூனை அல்லது வந்து இந்த முள்ளம்பன்றியை வந்து அடிச்சு சாப்பிட்றாங்களோ அந்த டைம்ல வந்து அந்த கையில வந்து பிளட் மிக்ஸ் ஆகுது. அந்த கையில பிளட் மிக்ஸ் ஆகும்போது எங்கேயாவது யாருக்காவது கையில வந்து அதாவது ஒரு கீரல் இருந்தது அப்படின்னா அந்த பிளட்டோட பிளட் மிக்ஸ் ஆகி உடம்புக்குள்ள பரவாது. பேசிக்கலி வந்து வவ்வால்ல இருக்கிற வவ்வால் உடம்புல வந்து வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்ல, எப்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வின்டர் டைம்ல வந்து ஹைபர்னேஷன் போகும். அதாவது அந்த மெட்டபாலிஸ் இதெல்லாம் சுருக்கிறோம். அந்த ஹைபர்னேஷனா வந்து மெட்டபாலிஸ் சுருக்கிற டைம்ல வந்து அதுக்கு அந்த வவ்வாலுக்கே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வைங்களேன், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அப்படின்னா வந்து மெட்டபாலிஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும். அந்த டைம் So I'll try to finish within 10 minutes. So அந்த டைம் பாத்தீங்கன்னா வந்து வைரஸ் வந்து மற்ற அனிமல்ஸ்க்கு வந்து போகுது. அந்த அனிமல்ஸை நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி வந்து வைரஸ் வந்துக்கலாம். ஸோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டேஞ்சரஸ் வைரஸ் டிசீசஸ் லைக் நிஃபா வைரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சார்ஸ், மெர்ஸ், ஈபோலா வைரஸ், இது எல்லாமே எல்லாத்துக்கும் காரணமே வந்து இந்த எல்லா வைரஸுமே எங்க இருந்து ஆரிஜின் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி வந்து பேட் வவ்வால்ல இருந்து ஆரிஜின் ஆயிருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மெர்ஸ், அதாவது மெர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த வவ்வால்ல இருந்து பேன்கோலின், அதாவது முள்ளம்பன்றி அல்லது வந்து இந்த ஆன்டிடர் அப்படிங்கிறது. இங்க வந்து மெர்ஸ் அப்படின்னா மிடில் ஈஸ்ட், அதாவது சவுதி அரேபியால வந்து 2012 வந்தது. அங்க இருந்து ஒரு 20 கண்ட்ரிஸ் வந்து போனது. இது மட்டும்தான் வந்து இந்த கொரோனா வைரஸ் மட்டும்தான் அட்லீஸ்ட் மோர் தென் நியர்லி 200 கண்ட்ரிஸ் வந்து போயிருக்கு. அது வந்து கேமல்ல வந்து ஒரு கேரியர் மாதிரி இருந்திருக்கு. இதுதான் வந்து இட்ஸ் கால்ட் ஜூனோட்டிக் டிசீஸ். இப்போ கரண்ட் வைரஸ் பாத்தீங்கன்னா வந்து வவ்வால்ல இருந்து வந்து அந்த வவ்வால்ல உள்ள எச்சம், யூரின் வந்து பேன்கோலின், என்ன வந்து எந்த ஒரு இடத்துல வந்து பேன்கோலின் வவ்வாலை அடைச்சு வச்சிருக்காங்க, இல்ல அப்படின்னா அந்த பேன்கோலின் வந்து வவ்வால் இருக்கிற கேவுக்கு போயிட்டு வந்தது அப்படின்னா அந்த பேன்கோலினை வந்து ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் கொண்டு வந்து அவங்க வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்ல ஸ்லாட் பண்ணும்போது அந்த பிளட் வந்து மிக்ஸ் ஆகுது, ஹியூமன் உடம்புக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேசிக்கலி இந்த கரண்ட் கொரோனா வைரஸ் பாத்தீங்கன்னா வந்து வவ்வால், அப்புறம் வந்து ஆன்டிடர். இது இப்ப சொன்னல இது ஆன்டிடர், பாக்குறதுக்கு வந்து பயமா இருந்தாலும் ரொம்ப சாதுவான மிருகம். இது வந்து சாப்பிடுற பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், டெர்மைட் இந்த மாதிரி தான் சாப்பிடுது. இதை ஏன் சொல்றேன்னா வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து ஏன்னா வந்து இப்போ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து நம்ம இம்யூனிட்டி வந்து எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா இவ்வளவு வைரஸ் வந்து இந்த பேன்கோலின் உடம்புக்குள்ள இருக்குது, இவ்வளவு வைரஸ் வந்து பேட் உடம்புக்குள்ள இருக்குன்னா அந்த வைரஸ் வந்து இந்த பேட்டை வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது அப்படின்பாங்க. இந்த பேட் அதாவது இந்த வவ்வாலுடைய உடம்புக்குள்ள அந்த அளவுக்கு இம்யூன் சக்தி இருக்குது, அதை அந்த வைரஸை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. மேபி இன் ஃபியூச்சர்ல வந்து ரிசர்ச் வந்து இப்படிதான் ஆரம்பிக்கும். அதாவது வந்து வைரஸ்ல இந்த வவ்வால்லையும் பேன்கோலின்லையும் அது இந்த ஆன்டிஹீட்டர்லையும் ஏதோ ஒரு பொருள் வந்து வைரஸை வந்து மல்டிப்ளை ஆக விடாம தடுக்குது. அந்த பொருளை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஹியூமனிட்டிக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது போக பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தா இந்த வவ்வால், இந்த பேன்கோலின், முள்ளம்பன்றி, போர்க்குப்பன் எல்லாமே வந்து இன்செக்ட் தான் சாப்பிடும். மோஸ்ட்லி வந்து நான்வெஜ்லாம் கிடையாது. இன்செக்ட் இஸ் கைண்ட் ஆஃப் நான்வெஜ் தான். அந்த இன்செக்ட்ல வந்து அதாவது இன்செக்டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது டிஃப்ரெண்ட் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கொஞ்ச நேரத்துல இந்த என்டையர் கொரோனா வந்து எபிடமிக் வந்து ஹியூனன், அதாவது இந்த சைனால வந்து வுஹான் மார்க்கெட்ல வைல்ட் அனிமல்ஸ் வந்து பாருங்க, இந்த ஒரு லைவ் ஸ்டாக், அதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி
பேன்குலினை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த அடைச்சி அதை வந்து வெட்டும் போது அந்த வெட்டுற பிளட் வந்து ஹியூமனோட மிக்ஸ் ஆயிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த பிக்சர்ல வந்து இந்த பேன்குலினை வந்து கில் பண்ணி அதை வந்து மார்க்கெட்ல வந்து வித்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இதை வந்து வெட் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் நீங்க வந்து பிளட்டா இருக்கும், பிளட் தண்ணி இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ பேசிக்கலி வந்து இந்த அவுட் பிரேக் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கன்சம்ஷன் ஆஃப் த வைல்ட் அனிமல்ஸ் வந்து கூடாது. அதாவது நம்ம மெடிடேஷன் மாதிரி சொன்ன மாதிரி வந்து பியூர் சைவம் அப்படிங்கறதுதான் வந்து நமக்கு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி வரவிடாம தடுக்கிறதுக்கு சைவ வழி அப்படின்ட்டு. ஸோ வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பேட்ஸ் வந்து என்ன இம்யூனிட்டி இருக்குது பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பேட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா வந்து 300 பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷனை வந்து கம்மியாயிடும். ஆனா சொன்ன மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜூனோட்டிக் லைக் முள்ளம்பன்றி, வௌவால் இது எல்லாமே இன்செக்டிவோர்ஸ். இன்செக்டை வந்து விரும்பி சாப்பிடுறோம். இன்செக்ட் சாப்பிடும், இல்லைன்னா ஹனி சாப்பிடும், இல்லைன்னா பழம் சாப்பிடும். இதுல இருந்தே அதுக்காக வந்து நான் வந்து இன்செக்ட் வந்து சாப்பிட்டா இது இம்யூனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இன் ஃபியூச்சர்ல வந்து ரிசர்ச் என்ன அப்படின்னா இன்செக்ட் சாப்பிடும் போது இந்த மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆண்ட், அதாவது எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து கைட்டின் அப்படிங்கிற, அதாவது ஸ்கெலிட்டன் அப்படின்னா வந்து எலும்பு. இந்த மாதிரி அந்த இன்செக்டிவோர் சாப்பிட்ற இன்செக்ட் வந்து எக்ஸோஸ்கெலிட்டன், அதாவது எலும்பை வந்து வெளியில பார்க்கலாம் அப்படிங்கிற. ஆண்ட் பாத்தீங்கன்னா வந்து காலிலே வந்து எலும்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கைட்டின் அப்படிங்கிறது ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது அந்த மாதிரி ஆண்ட் எல்லாம் வந்து சாப்பிடும்போது அண்ட் நாட் ஓன்லி ஆண்ட், இந்த ஹனிலையுமே ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க. மெனி ஃப்ரூட்ஸ் லைக் யூ டெல் லைக் சிட்ரஸ் ஃப்ரூட், முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரசன்டேஷன்ல வந்து நான் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நல்லது. ஆனா ஃப்ரூட் சாப்பிட்றதுனால ஃப்ரூட்டுக்கு என்ன நல்லதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ல உள்ள விட்டமின்ஸ் வந்து அந்த சீடை வந்து பாதுகாக்குது. அந்த சீடை வந்து பாதுகாக்கிறதுனால இது எல்லாமே வந்து நல்லது. ஸோ இதுல வந்து எல்லாமே என்ன சரி, இப்போ இந்த கொரோனா வைரஸ் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க வந்து நெட்ல வந்து பாத்துக்கலாம். டுடே ஐ கேவ் த இன்ஃபர்மேஷன் லைக் இந்த ஹவு இட் ஆரிஜினேட்டட், லங்ஸ் வந்து அதை வந்து எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத பார்த்தேன். இதெல்லாம் டிஃபிகல்ட் இன் பிரீத்திங், ஃபீவர். ஏன் டிஃபிகல்ட் இன் பிரீத்திங் வந்து சொன்னேன், ஏன்னா வந்து இந்த காற்றுப்பையில வந்து நீர் வந்து தங்க ஆரம்பிச்சதுனால கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்காது. அதனால தான் டிஃபிகல்ட் இன் பிரீத்திங் வந்து இருக்கு. ஃபீவர் வந்து வைரஸை வந்து கொல்றதுக்காக வந்து ஃபீவர் வந்தது, ஆனா வந்து அது முடியாம போயிருது. ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் த கார்டினல் செஷன். அதை வந்து எப்படி டயக்னோஸ் பண்றதுன்னா இப்போதைக்கு வந்து கிட்டு கிடையாது. அதனால வந்து அந்த ஸ்வாப் அப்படிங்கிறத மூக்கு அல்லது வந்து தொண்டையில வந்து ஒரு ஸ்வாப் சாம்பிள் மாதிரி எடுத்து அதுல வந்து வைரஸ்ல உள்ள ஜீன் மெட்டீரியல் வந்து ஐசோலேட் பண்ணி அது வந்து ஆர்டிபிசிஆர் சொல்லுவோம். அந்த ஆர்டிபிசிஆர் வந்து இப்போ வந்து கரண்ட்லி போயிட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர்ல வந்து ஒரு வித்தின் 2-3 ஹவர்ஸ்ல கண்டுபிடிக்கிற மாதிரி கிட் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அது பேர் வந்து எலைசா அப்படின்னு சொல்லுவாங்க, இம்யூன் அசேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So this is the ELISA method. Maybe not developed now, but in future people will be developing. So இதுல வந்து அதாவது என்ன மாதிரி நம்ம ட்ரக் வந்து தயாரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அது வந்து வைரஸோட ரிசப்டர் முன்னாடி சொன்ன மாதிரி கீ அண்ட் லாக் மெக்கானிசம் மாதிரி அந்த ஸ்பைக், அதாவது வந்து முள்ளா நீட்டி இருக்குல்ல அந்த கொரோனா வைரஸ், அந்த முள்ளு வந்து ACE, அது ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். இன்ஃபேக்ட் அந்த இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்களே, ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ACE2 தான். ப்ராபப்லி ஐ பிலீவ் இந்த ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் என்சைம் ஃபார் த ஹைப்பர் டென்ஷன். இது இந்த என்சைம் வந்து அதிகமா இருந்தா ஹைப்பர் டென்ஷன் அதிகமா இருக்கும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து டையிங் பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி தே ஹேவ் ஹைப்பர் டென்ஷன் ஆர் டயபெட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன். அது நாட் ப்ரூவன் பட் இட்ஸ் பாசிபிலிட்டி. பேண்டமிக் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் 2 இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன். So that is the importance of this lockdown பண்ணும்போது so we are allowing the virus to die without any human material. So immune response, there are many immune response, but time I'll stop here. Walter. Mm-hmm.